எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் சிலந்தி வலையில் ஒரு பட்டாம்பூச்சி. 2016 செப்டம்பர் மாசம் அன்னைக்கு காலேஜ் மண்டே ஓப்பன் ஆகி எல்லாருக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. மீனா அஜய் கிளாஸ்க்கு மட்டும் லேப்ல ஒரு சார் வரல அப்படிங்கிறதுனால அந்தந்த பேட்ச்ல உட்கார வச்சு எழுத வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவோட பேட்ச் பக்கமா போய் உட்கார்றான் அஜய். அஜயை பார்த்த உடனே மீனாவுக்கு என்ன பண்றேனே தெரியல. அஜய், லேப்ல சார் பார்த்துட்டு இருக்காரு, நீ உன் குரூப்ல போய் உட்காருப்போ. இருக்கட்டும் மீனா, பரவாயில்ல, உனக்கு முழு சம்மதம் தானே? முழு சம்மதம்தான், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன், என்ன சொல்லு மீனா? நம்ம கிளாஸ்ல மொத்தமா 65 பேர்த்துக்கு பக்கமா இருக்கோம். அதுல நீயும் நானும் தான் இப்படி பண்றோம். அது கிளாஸ்ல நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்துடுச்சு. 2 3 பேர்லாம் அட்வைஸ் பண்றாங்க. அதனால தான் ஒரு யோசனையா இருக்கு. மீனா அப்படி சொன்ன உடனே அஜய்க்கு கோவம் வருது. இங்க பாரு, நான் இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்லேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சி இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங்லேயே நான் பண்ணினேன். ஆனால் நீ இப்போ தான் ஓகே சொல்லியிருக்க. யார் உன்னை என்ன சொல்கிறாங்க? அப்போது நீ என்னை லவ் பண்ணலையா? இல்லை அஜய், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் நிறைய பேர் எதுக்கு செகண்ட் இயர்லேயேன்னு கேட்குறாங்க. மீனா, ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிங்களா இருக்காங்க. நம்ம கிளாஸில் இருக்கிறவங்கள நிறைய பேர்த்துக்கு உள்ளதான் ஆள் இல்லை. ஆனால் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு லவர் இருக்காங்க. நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தானே லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அஜய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே மீனாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ மூஞ்சில காமிச்சுக்காம மறுபடியும் அஜயை பார்க்கறா. இந்த உணர்வு வெக்கம், பயம் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு உணர்வு. அஜய் ரொம்பவே கம்பல் பண்ண ஏதோ கொஞ்ச நஞ்ச அஜய் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தவளுக்கு முழுசாவே வந்துடுச்சு. இல்லை அஜய், எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி நாம லைஃப்ல கண்டிப்பா நல்லபடியா செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆனா நம்மளை பத்தி பேசுறவங்கெல்லாம் இதெல்லாம் மறந்துடுவாங்க. பாரு, செகண்ட் இயர்லேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. நான் படிச்சு முடிச்சோன்னுமே பெரிய வேலைக்கு போயிடுவேன். உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்பேன். நிச்சயமா உன்னை நல்லா பார்த்துக்குவேன். என்னை நம்புற அஜய், எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. மீனா, கடைசி வரைக்கும் உன் கண்ணில் ஒரு துளி கூட கண்ணீர் வராம நான் உன்னை பார்த்துக்குவேன். ஆனா நீ எனக்கு மட்டும்தான். என்னை தவிர வேற யாரையும் நீ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. என்ன அஜய் இப்படிலாம் பேசுகிறேன்? நான் எதுக்கு வேற யாரோ நினச்சி பார்க்க போகிறேன்? இல்லை, உனக்கு நான் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எனக்கு அப்புறம் தான் மற்றவங்க உனக்கு முக்கியமாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும். ப்ராமிஸ்? அஜய் இந்த கேள்வி கேட்ட உடனே மீனாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாத்த விட, மற்றவங்களை விட நான் தான் உனக்கு முக்கியமாக இருக்கணும். அஜயினுடைய இந்த வார்த்தைகள் அப்போ மீனாவுக்கு ரொம்ப சாதாரணமாகவும் வித்தியாசமாகவும் தெரியலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னன்னு அவளுக்கு அப்ப தெரியல. 2023 பிப்ரவரி. தன்னோட பெட்ல இருந்து மெதுவா காலை கீழே வச்சு இறங்குறா மீனா. மீனா எந்திரிக்கும் பொழுது அவ ரூம்ல இருக்கக்கூடிய வாட்சை பார்த்தா வாட்ச்ல காலையில 5:30 மணின்னு காட்டுது. 5:30 மணிக்கு அவ எந்திரிச்சு உட்காந்து தன்னுடைய முகத்தை தன் கையால தொடச்சிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வருது. இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 5 நாளாவே அவளுக்கு அப்படிதான் இருக்கு. சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, வேற ஏதாவது காரணமா இருக்கும். டிப்ரெஷனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறவளுக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவ உள்ளுணர்வு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? யோசிச்சவ பெட்ல இருந்து எந்திரிக்கிறா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே மனசுக்குள்ள அவளுக்கு இருந்த சந்தேகத்தினால அவ இந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறா. தன்னுடைய ஹேண்ட்பேக்கை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹேண்ட்பேக்குள்ள இருக்கக்கூடிய பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வெளியில எடுக்கிறா. தன்னுடைய கையால மறைச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறா. காலையில 5:30 மணிக்காட்ட ரெஸ்ட் ரூம்குள்ள பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. அந்த டெஸ்ட் கிட்ல மெல்ல மெல்ல கோடுகள் தெரிய ஆரம்பிக்குது. நொடிக்கு நொடி அவ மனசுக்குள்ள பதட்டம். அவளுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி, அவளுடைய சந்தோஷத்தை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி அதுல 2 கோடு வருது. 2 பிங்க் கலர் கோடை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பாத்ரூம்ல கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா. இது சந்தோஷம் மட்டும் இல்ல,
வேதனையும் கலந்த அழுகதான். பூஜா அந்த கிட்ட பார்த்து முத்தமெல்லாம் கொடுத்து வயித்த தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே நேரத்துல மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த விஷயத்த எப்படி சொல்றது? இத எப்படி மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறது? அப்படிங்கிற ஒரு யோசனை. மெல்ல எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில வரா. வெளியில வந்து நடந்து போய் அதுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ரூமை எட்டி பார்க்குறா. அஜய் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். அஜயனுடைய பெட்டுக்கு பக்கத்துல நைட் அவன் தண்ணி அடிச்சதுக்கான எல்லா அடையாளங்களும், ஆஸ்ட்ரேல எக்கச்சக்கமான பீடிகளும் சிகரெட்டுகளும் கலந்து கிடக்குது. எப்படி போய் அஜய் கிட்ட சொல்றது? எப்படி அவன்கிட்ட கேட்கறது? கூடாது. நாம கன்சீவா இருக்கிறத அஜய் கிட்ட சுத்தமா சொல்லக்கூடாது. நிச்சயமா இதை நாம அம்மாவுக்கு தெரிவிச்சே ஆகணும். ஆனா அம்மாவுக்கு எப்படி பேசுறது? யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா அஜய் அசைறான். அவ எதுவுமே பேசாம ஹால்ல வந்து உட்காந்துக்கிறா. சோஃபால உட்காந்தவளுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் போய் சந்தோஷத்துல இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும், வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவ மெல்ல மெல்ல எந்திரிச்சு அஜய்க்கு பக்கத்துல போய் நிக்கிறா. அஜய், அஜய், அஜய் கண்ணு முழிக்க முடியாம முழிச்சு மீனாவை பார்க்குறான். என்ன? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. எனக்கு என்னுடைய ஃபோனை கொடுக்குறியா? ஃபோனா? எதுக்கு? பதறி போனவன் எந்திரிச்சு பெட்டில் உட்கார்றான். இல்லை, எனக்கு என்னுடைய ஃபோன் வேணும். தரையா? என்னடி தைரியமா? உன் ஃபோனை வந்து ஏன்ட்டே கேட்டுட்டு இருக்கிற? நான் உனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா? இல்லை அஜய், நான் அப்படி சொல்ல வரல. பர்மனெண்ட்டாக நீ கொடுக்க வேண்டாம். ஒரு 1 மினிட் மட்டும் கொடுக்குறியா? நான் முக்கியமான ஒரு விஷயத்த என் அம்மாட்ட பேசணும். அதுக்கு மட்டும் தரையா? என்னது? உங்கள் அம்மா கிட்ட நீ ஃபோன் பேசணுமா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்ன தவிர உனக்கு வேற யாருமே முக்கியம் கிடையாது. அதனால தானே ஆள் யாருமே இல்லாத கண்காண இடத்துக்கு உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மாட்ட பேசணும்னு சொல்ற? உன் அம்மாட்ட பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? கூடவே கூடாது. கன்சீவா இருக்கிற விஷயத்த அஜய் கிட்ட சொல்லணும்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பெரிய ஆபத்து வரும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால எதுவுமே பேசாம அவ பார்த்துக்கிட்டு நிக்கிறா. கண்ணு மட்டும் கலங்குது. பெட்லேருந்து வேகமா எந்திரிச்சவன் அவ பக்கத்துல போக வாடை ரொம்பவே அடிக்க அவ ஒரு ஸ்டெப் பின்னாடி போறா. ஏன் மீனா, இப்பெல்லாம் இந்த வாசம் உனக்கு பிடிக்கிறது இல்லைல்ல? காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த வாசம் உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இப்ப பிடிக்கலல்ல? அப்படி இல்லை அஜய், நான் என் அம்மாட்ட மட்டும் பேசலாமா? கோவப்பட்டவன் கத்தி சத்தமா, அம்மா அம்மா அம்மா. என்னடி அம்மா? அம்மாட்ட பேசுறேன்ட்டு கண்டவங்ககிட்டயும் பேசுறது அப்படிதானே? இல்லை அஜய், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னோட அம்மா கிட்ட மட்டும் ஒரு நிமிஷம் பேசிட்டு நான் தந்துடுறேன். எனக்கு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு அஜய். திரும்ப திரும்ப அவ கேட்டுக்கிட்டே இருக்க அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்பதான் டக்குன்னு அவளோட இடது கையை மடக்கி வச்சிருக்கிறத பார்க்குறான் அஜய். என்னது கையில? கையில என்னன்னு கேட்ட உடனே அவளுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிருது. பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. என்ன வச்சிருக்க கையில? கையை அப்படியே தான் முதுகு பின்னாடி கொண்டு போறா. ஒன்றும் இல்லை, நான் என் அம்மாட்டையும் பேசல, யார்கிட்டையும் பேசல. சொன்னவ டக்குன்னு ரூம்ல இருந்து வெளியில வரலான்னு முயற்சி செய்யும் பொழுது அஜய் அவ கையை பிடிச்சு இழுக்கிறா. இழுத்து இழுவுல அவ ஒரு வாட்டி செவுத்துல போய் அடிச்சு கீழே விழுந்து அதுக்கப்புறமா மெதுவா எந்திரிக்கிறா. அப்பையும் இறுக்கமா பிடிச்ச இடது கை மட்டும் அவ கையிலிருந்து விலகவும் இல்லை, பிடி வந்து லூஸாகவும் இல்லை. என்ன கையில? என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கியா? என்ன பிளானு? என்னை கொண்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறியா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உனக்கு தெரிஞ்சுமே நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறது தானே? இல்லை, உன்னை கொல்றதுக்காகலாம் எந்த பிளானும் நான் பண்ணலை. நான் ஏன் அஜய் உன்னை கொல்லணும்? நீ ஏன் என்னை கொல்லணுமா? நீ தான் என்னை ஏற்கனவே கொன்னுட்டியே. உனக்கு தான் என்ன பிடிக்காம நிறைய பேர்த்த பிடிச்சிருக்கே. அஜய், அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, கையில் என்னன்னு காட்டு. அது காட்டு, காட்டு காட்டுன்னு கேட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா மெல்ல அந்த கையை திறக்கிறா. கையில் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட பார்த்தவனுக்கு, இது என்னது? ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் தானே? ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாற்றவளோட கண்களில் தார தாரையா தண்ணி நிற்கிது. நடுக்கத்துல கை உதடெல்லாம் ஏதோ படப்படுக்க ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் கிட்டு நீ செக் பண்ணி பார்த்தியா? ஆமா அஜய். இதை எப்போ வாங்கிட்டு வந்த? எப்படி வாங்கிட்டு வந்த? நீ வீட்டு விட்டு வெளில போய் 4 நாளையாச்சே. எப்படி வாங்கின? அது அன்னைக்கு மெடிக்கல் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ வாங்கிட்டு வந்தது. அப்போ அதுக்காக தான் ஷாப்பிங் போனியா? அதுக்காகன்னு இல்லை,
நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதில் இதுவும் வாங்கணும்னு தான் போயிட்டு வந்தேன். இப்போ இதில் 2 கோடு காமிச்சுச்சுன்னா நீ கன்சீவாக இருக்கன்னு தானே அர்த்தம். ஆமாம் அஜய். மெல்ல அவ குரல்ல சொல்ல, அப்போ இதில் 2 கோடு காட்டுது, நீ கன்சீவாக இருக்க அப்படித்தானே. ஆமா அஜய். நடுக்கத்துல அவளுக்கு என்ன பண்றன்னு தெரியல. அப்ப நீ கன்சீவா இருக்க, அப்ப நீ கன்சீவா இருக்கன்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான். வெளியில ஹாலுக்கு போக, கிச்சனுக்கு போகன்னு தலையா அடிச்சுக்கணுமே, எதையோ போட்டு கீழே தள்ளவுமே அவன் என்னமோ பண்ணிட்டு கடைசி அந்த பெட்ரூமுக்கு வரும் பொழுது இவளுக்கு வேர்த்து ஊத்தி பயத்துல அப்படியே நடுக்கம் அதிகமாயிட்டே போகுது. எப்படி கன்சீவான அஜய்? அப்படிலாம் கேட்காத அஜய். இல்ல இல்ல, இது தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஏன் கன்சீவ் ஆன? இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கன்சீவ் ஆயிருக்கலாம்? பைத்தியக்காரனை விட ரொம்ப அதிகமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான் அவன். அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செயல்களும் இவளுக்கு நெஞ்சுக்குள்ள படபடப்பை ஏற்படுத்துது. இல்லை, இது முடியாது. இந்த குழந்தை உன் வயித்துல இருக்கக்கூடாது. அப்ப எவனே தெரியாத குழந்தை வயிற்றுலேருந்து என்ன பிரயோஜனம்? களைச்சிட வேண்டிதான். அஜய், அப்படி பண்ணிடாத அஜய். குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாத. என்னடி, எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு நீ இப்படி பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எவனோ ஒருத்தன் குழந்தை கிடையாது, இது என்னுடைய குழந்தை. நீ தப்பா பேசாத. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குற. என்ன வேணாலும் கொடுமைப்படுத்து, ஆனா என் குழந்தைய விட்டுரு. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். ஓ, உன் குழந்தை. உன் குழந்தைல்ல, உன் குழந்தை. சரி சரி, அப்போ உன் குழந்தை எனக்கு வேண்டாம். நம்ம இதை கலைச்சிருவோம். 2 பேர்த்துக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இவ கெஞ்ச, அவ மிரட்ட, அவ பயப்பட, இவ அவளை போட்டு உதாசீனப்படுத்த, வார்த்தைகளால காயப்படுத்தன்னு பேசிக்கிட்டே போக, கடைசியா இல்ல அஜய், எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த குழந்தை இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சொன்ன அடுத்த நிமிஷம் அஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்து மீனாவோட குரவழி பிடிச்சு நசுக்க ஆரம்பிக்கிறான். மீனா அவ துடிதுடிச்சு போற நேரத்துல அவனை பிடிச்சு தள்ளலான்னு நினைக்கும் பொழுது அவனால முடியல. அங்க இருக்கக்கூடிய ஏதோ பொருட்களை எடுத்து மேலே போடலான்ட்டு போனவன் முடியாம அமைதியா நின்னுக்கிறான். மீனா பயத்துல அந்த ரூம்ல ஒரு மூலையில போய் உட்கார, அவளை முடிய பிடிச்சு மேலே இழுத்து அவளோட கன்னத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்க, மீனா அந்த இடத்துல அப்படியே கீழேயே விழுந்துடுறா. மறுபடியும் விழுந்தவளை கை தாங்களா எடுத்து, குழந்தை வேண்டாம் மீனா, களைச்சிரு. உன் உயிருக்கு ஏதாவது ஆயிரும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை வேணும். உன் உயிர் போனா இந்த குழந்தை எப்படிடி இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப பலமா அவளை ஓங்கி அடிக்க, மண்டையில பட்ட அடியில மீனா அப்படியே அங்க மயங்கி கீழே விழுந்துடுறா. மீனா கீழே விழுந்த உடனே தனக்குத்தானே பேசிக்கிட்டு பெட்ல உட்கார்றான் அஜய். குழந்தை வேணுமாம்மா, குழந்தை. எதுக்கு அந்த குழந்தை? என்ன தவிர வேற யாருமே முக்கியமில்லை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பைத்தியக்காரி மாதிரி குழந்தை வேணுங்கிறா? குழந்தைக்கு அவ சேர்த்து அவங்க அம்மாட்ட சொல்றேங்கிறா. என்னது இதெல்லாம்? இல்லை மீனா, இல்லை. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். நம்ம 2 பேத்துக்கு வேற யாருமே வேண்டாம். நீ நானும் மட்டும்தான் இந்த உலகத்துல. எனக்கு தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கே, நீ நானும் மட்டும்தான் அப்படின்னு. போதும், உனக்கு இந்த உலகத்துல என்னை தவிர வேற யாருமே முக்கியமா இருக்கக்கூடாது. என்னை தவிர வேற யாருமே முக்கியமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு இதே வரிகளை 10 வாட்டி மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பிச்சவன் கடைசியா ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி சொல்றான். ஆனா என்ன பிரயோஜனம்? மீனாவும் அஜய் இருக்கக்கூடிய வீடு காட்டுப்பகுதியில நடுவில் இருக்குது. பெரிய சிட்டியில கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு தோட்டத்துக்குள்ள கட்டப்பட்ட வீடு தான் அந்த வீடு. மீனாவுக்காக அஜய் பார்த்து பார்த்து கட்டின அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இப்ப யாருமே இல்லாம, கேட்கற கூட நாதி இல்லாம கிடக்குறா மீனா. 4 நாளா அஜய் படுத்துற வேதனைகள் மீனானால தாங்கிக்கவே முடியல. 2017 டிசம்பர். அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்கிறா மீனா. மீனாக்கு பக்கத்துல ரொம்பவே உற்சாகமா வந்து உட்கார்றான் அஜய். அஜய் வந்து உட்காந்துட்டு வெளியில தான் ஃப்ரெண்டை எட்டி பார்த்து, டேய் யாராவது வந்தாங்கன்னா சொல்லுடா. இல்லடா, யாரும் வரமாட்டாங்க, அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சல வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, நீ கவலைப்படாத, பேசு. அதே மாரி வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். மீனாவோட ஃப்ரெண்டு 2 பெஞ்ச் தள்ளி 2-3 பேர் உட்காந்துருக்க. அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒருவேளை ஃபேக்கல்ட்டிஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு உட்காந்துருக்காங்க. மீனாவையும் அஜயும் பேச வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. பக்கத்துல வந்து உட்காந்த அஜய் ரொம்ப உற்சாகமா மீனாவை பார்த்து, என்ன ஐவி போயிட்டு வந்ததுலேருந்து மூஞ்சியில ஒரு சந்தோஷமும் இல்லை,
ஐவி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் விசிட். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போயிட்டு வந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு அப்புறமா தான் மீனாவோட முகம் ரொம்ப வாட்டமா இருக்குது. முந்தின நாள் நைட் தான் வந்தாங்கன்னா, இன்னைக்கு காலையில் காலேஜ். அதில் எக்ஸாமும் அப்படியே வச்சுட்டாங்க. என்ன, நேற்று நைட் தான் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலைல வந்தோம். உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னு மேடம்க்கு சோகமா? நீ தான் நல்லா படிப்பியே, அப்புறம் என்ன? அதில்ல அஜய், எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு பயமா இருக்கு. என்ன பயம்? தேர்ட் இயர் முடிக்க போறோம். நீயும் நானும் இன்னும் 2 months ஆச்சு அப்படின்னா ஃபைனல் இயர். நமக்கு என்ன கவலை இருக்கு? என்ன பயம்? கேளு. தேர்ட் இயர் முடிக்கிற நிலைமை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு பக்கமா ஆக போகுது. அப்ப கூட உனக்கு என்ன என் மேல பயம்? கேளு. இல்ல அஜய், நீ நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குது. என் மனசுக்கு ரொம்ப பயமாவும் இருக்குது. நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிற மீரா? சந்தோஷமா இருந்த அஜயோட முகம் அப்படியே மாறுது. இல்ல, ஐவில என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சேர விடல. யாரு கூடயும் பேச விடல. அங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லானா, கேட்குறவன் ஜென்ஸா இருக்கான், எதுக்கு நீ பதில் பேசுறங்கிற? சரி, அப்படிதான் அங்க இருக்கிற ஒரு லேடிஸ் கிட்ட பேசலான்னா, அவகிட்டலாம் எதுக்கு பேசுறேன்னு கேட்குற? அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. எல்லாரும் 2 நாள் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தனியா நீ எங்க போறியோ அங்க 10 அடி தள்ளி வந்துட்டு இருந்தேன். நம்ம கூட வந்து நான் சாருக்கு நம்ம மேல டவுட்டே வந்துடும் போல இருக்குது. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, எனக்கு அது பிடிக்காதுங்கிற. எனக்கு ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு பிடிக்காதுங்கிறதுனால என்ன சாப்பிட வேணான்ட்டு அப்படியே வைக்க சொல்ற. ஏன் அஜய்? எனக்கு பிடிச்சது நான் பண்ணக்கூடாதா? இப்படிலாம் இருந்தா நாம் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும்? லவ்ங்கிறது நம்ம விருப்பத்துக்கு நாம் பண்ணுறது, நம்ம பார்ட்னரையும் அதுக்கேற்ற மாதிரி நடத்துறது தானே. ஆனால் அஜய், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? கோவப்பட்டவன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பேனாவை டேபிளில் குத்துறான். இதை பார்த்து பயந்த மீனா, என்னாச்சு அஜய்? நான் கேட்டது தப்பா? நீ கேட்டது தப்பு இல்லை. ஆனால் உனக்கு என்னை பற்றி புரியலைங்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு நீ வேணும். உனக்கு நான் மட்டும்தான். நீ யாருக்கூடயும் பேச எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்காது, நீ எப்படி செய்வ? ஆனால் அஜய், அது எனக்கு பிடிச்சிருக்கே. இல்லை மீனா, முழுக்க முழுக்க நீ என்னுடையவ. நீ என்னுடைய பொருள். நான் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். நீ எனக்கு வேணும். அதனால நீ எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். நீ ஐவியில் தனியாக இருந்தது தான் எனக்கு சந்தோஷம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்னா என் பின்னாடி வந்திருக்க மாட்ட. அந்த வாத்தியார் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே ஒர்க் பண்ணுற பொம்பளைக்கு நீ ஏன் மேம்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும்? அதெல்லாம் வேண்டாம். ஸ்வீட் கார்ன் அது நல்லாவே இருக்காதுதான். நீயும் விட்டுரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே சமையல் தானே சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? ஆனால் அஜய், நீ மற்ற பொண்ணுங்களோட, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எல்லாரு கூடயும் பேசுகிற. நம்ம ஸ்டாஃபில், லேடி ஸ்டாஃபில் கூட ஒரு 2-3 பேர்த்து கூட நல்லா க்ளோஸாக பேசுகிற. ஏன்ட்ட மட்டும் ஏன் அஜய் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுற? இங்கே பாரு மீனா, நான் வேற நீ வேற. நான் உன் மேலே வச்சிருக்க பாசம் நீ என் மேலே வச்சிருக்க பாசம் ஒன்றா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மீனா, எனக்கு நீ மட்டும் வேணும். உனக்கு நான் மட்டும்தான். என்னை மாரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ என்னை மட்டும்தான் நம்பி இருக்கணும். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் செய்யணும். நீ எனக்கு வேணும், அவ்வளோதான் சொல்லுவேன். ப்ராமிஸ் பண்ணு. நீ என்னை தவிர வேறு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்யணும். நான் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லணும். வேண்டானா நீ விட்டுணும். அதான் மீனா நீ என் மேலே வச்சிருக்கக்கூடிய லவ். நீ அந்த மாதிரி ஒரு லவ் தானே என் மேலே வச்சிருக்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற வார்த்தையை மட்டும் கண்டினியூவாக அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீட்டின கையை மீனா பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அஜயனுடைய இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மீனாவோட மனசுக்குள்ள நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திருச்சு. இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தேவைதானா? பிப்ரவரி 28, 2023 காலையில் 9:30 மணி. சோஃபால இன்ஸ்பெக்டர் மதி உட்காந்துட்டு இருக்க, அதுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறான் தினேஷ். தினேஷை பார்த்து மதி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க தினேஷ், என்ன பிரச்சனை? எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்க? என்னுடைய ஹஸ்பண்டும் நீங்களும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா அஃபிஷியல் எல்லாமே நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹேண்டில் பண்ணுவேன். என்ன விஷயம்? மதி, நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்கணும். அதுக்காக தான் வர சொன்னேன். சொல்லுங்க. அதை என் ஹஸ்பண்ட் சொன்னார். பட் ஆனால் என்ன ஹெல்ப்னு சொல்லவே இல்லை.
அது வந்து பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய தினேஷோட அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு டக்குன்னு மதிய பார்த்த தினேஷ், என்னுடைய ஒய்ஃபு 4 நாளா காணாம். வாட்? 4 நாளாவா? 4 நாள் காணாம போயிருக்காங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப இருந்து காணா? பிப்ரவரி 24லேருந்து காணா. 24th அன்னைக்கு வீட்லேருந்து வெளியில போனா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரல. நான் ஏதோ கோவமாட்டிருக்குன்னு நெனச்சு அமைதியா விட்டுட்டேன். என்ன சொல்றீங்க தினேஷ்? கோவமாட்டிருக்கு அப்டின்னா, அப்ப வீட்ல ஏதோ ப்ராப்ளமா? அது வந்து தினேஷ், கம்ப்ளைண்ட்ங்கிறது குடுக்க வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொன்னா மட்டும் தான் இந்த கேஸ்ல ஏதாவது பண்ண முடியும். நீங்க அஃபிஷியலா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அது மூலமா தான் ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ இந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாம இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல மதி, காணாம போனது உங்க ஏரியால இருக்கக்கூடிய இடத்துல தான். அதனால தான் உங்க ஹஸ்பண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சவரு. அதுதான் உங்களுக்கு நான் பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுனேன். சரி, என்ன பிரச்சனை? ஆ அது வந்து என்ன பிரச்சனைன்னா, சொல்லிட்டு மறுபடியும் அம்மாவோட தயக்கமா பாக்க, "இங்க பாருங்க தினேஷ், நீங்க டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னா, என்னால இந்த கேஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க." எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாது. எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும். உன்னால தான் குழந்தை இல்ல. உன்ன போய் கட்டினதுக்கு என் பையன வேற யாருக்காவது கட்டியிருக்கலான்னு ரொம்ப டார்ச்சர். அன்னைக்கு அதே மாதிரி தான் மீனாக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே வழக்கமா அம்மாவ அவ எதிர்த்து பேச மாட்டா. அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு பேக்ல எடுத்துட்டு வெளியில போயிருந்திருக்கிறா. அம்மா இத என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ வெளியில போய் ரொம்ப நேரம் ஆயும் திரும்பி வராதனால தான் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுனாங்க. அவ ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. நீங்க எத்தன மணிக்கு கால் பண்ணியிருப்பீங்க? நைட் ஒரு 7:30 இருக்கும். வீட்லருந்து எத்தன மணிக்கு கிளம்புனாங்களாம்மா? அம்மாவ திரும்பி பார்த்தவன், "ஏம்மா ஒரு 3:30லேருந்து 4:00 இருக்கும்ல?" ஆனா, தினேஷோட அம்மா கோவமா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம். இருக்கும். ஒரு 3:30, 4 மணி இருக்கும்." 3 டூ 4 மணிக்குள்ள அவ இங்கிருந்து கிளம்பி இருந்திருக்கிறா. எங்க போனாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மதி. ஆக்சுவலி நான் காலைல ஆஃபீஸ் போயிட்டேன்னா, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மட்டும் தான் நானும் கால் பண்ணுவேன். அவளும் எனக்கு கால் பண்ணுவா. இல்லைன்னா நாங்க ஜெனரலா கால் பண்ணிக்க மாட்டோம். அன்னைக்கும் அப்படிதான். அவ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா தான் ஒரு 7:30க்கு மேல கால் பண்ணி, 4 மணிக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போயிருக்கான்னு பாரு. அப்பா வீட்டுக்கு இது போயிட்டலான்னு கேளுன்னு சொன்னாங்க. பட் நாங்க இருக்கிறது சேலம். அவிங்க அப்பா வீடு திருப்பூர். அவ அங்க போயிருக்கறக்கான வாய்ப்புகள் இல்ல. அதையும் மீறி நான் கால் பண்ணி இன்டைரக்ட்டா விசாரிச்சு பார்த்தேன். அவ அங்க போகல. மிஸ் ஆயிருக்கா. ஆனா தினேஷ், நீங்க 4 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கான காரணம் என்ன? மதி, அது அம்மா தான் போலீஸ் வரைக்கும் போக வேணாம்னு சொன்னாங்க. நானே லீவ் போட்டுட்டு தேட ஆரம்பிச்சேன். சேலத்துல தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். அங்க என்னுடைய ஒய்ஃப் இல்ல. நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். உங்க ஸ்டேஷன்ல இந்த கேஸ எடுத்து எப்படியாவது இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே தினேஷ், நான் பார்க்குறேன். எப்படியாவது இந்த கேஸ என் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நானே இன்வால்வ் ஆகுறேன். பட் ஒரு கண்டிஷன். நீங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அஃபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தா மட்டும் தான் இத ப்ரொசீட் பண்ண முடியும். சரி மதி. நான் இப்பவே போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்கொயரி அப்படின்னு சொல்லி அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணுவேன். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மதி எந்திரிக்க, ஒரு வணக்கத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. தினேஷும், தினேஷோட அம்மா முகமே இல்லாமயும் மதிக்கு வணக்கம் சொல்லி, அவைங்க வெளில போனதுக்கு அப்புறமா தினேஷோட அம்மா வேக வேகமா போய் கதவ சாத்துறாங்க. தினேஷ் தன் பாக்கெட்ல பர்ஸு, ஃபோனு, சாவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க, பின்னாடி நின்னுட்டு கூடிய தினேஷோட அம்மா, "இந்தாடா, என்னம்மா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஏம்மா, என்ன பண்ண போற இப்போ? கம்ப்ளைண்ட் குடுக்க போற? ஆமாண்டா, ஏற்கனவே குழந்தை குட்டி இல்லைன்னு நம்ம குடும்ப மானம் எல்லாம் ஊர் முச்சூடும் போய் கிடக்குது. இப்போ போய் கம்ப்ளைண்ட் குடு, உன் பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போயிட்டான்னு. நல்லா இருக்கும்." அம்மா, நீ எதுவும் பண்ணாம இருந்திருந்தா மீனா வீட்டை விட்டே போயிருந்திருக்க மாட்டா. அவளுக்கு வெளியில போறதுக்கான தேவைகளே கிடையாது. ஆனா நீ அவளை பேசி பேசி ஏதோ டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிற. நல்ல ஆளுடா நீ. பெத்த வயித்துக்காக. அம்மா, தயவு செஞ்சு நிறுத்து. பெத்த வயிறு ஒத்த பையன் சொல்லி சொல்லி உனக்கு என்ன அடிமையா வச்சிருந்ததெல்லாம் போதும். பாசம்னா என்னன்னு தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புள்ளாயா இருந்தானே பையனா இருந்தா என்ன? எங்க வாழ்க்கைய வாழ விடுங்களேன். பெத்துட்டேன் பெத்துட்டேன்னு கடைசி வரைக்கும் ஏன் எங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன எங்காவது போக சொல்றியாடா? நான் அப்படி சொல்லலம்மா.
நீயும் இரு, எங்க கூட வாழு, எங்களை வாழ விடுன்னு தான் சொல்றேன். உன் பேச்சை கேட்டுதான் இன்னும் நான் அவங்க அம்மா அப்பா கூட சொல்லாம இருக்கிறேன். நீயே தேடிப்பாரு, நீயே தேடிப்பாருன்னு சொல்லிதாம்மா கிட்டத்தட்ட முழுசா 3 நாள் முடிஞ்சு போச்சு. அவ காணாம போன நாளோட சேர்த்துனோம்னா 4 நாள் ஆச்சு. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நான் பார்க்க வேண்டாம். அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். போதுமா, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணாதான் போதும். மீனா எங்க போயிருக்கா, என்ன ஆனான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். 1000 தான் இருந்தாலும் அவ என்னுடைய பொண்டாட்டி. இத்தனை நாள் வரைக்கும் குழந்தை விஷயத்த அவட்ட கேட்காதுன்னு நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. இப்போ அவ எங்கேயோ போயிட்டா. ஏம்மா? ஏண்டா, அதுக்கெல்லாம் அம்மா தான் காரணமா? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் தான் நான் நினைச்சேன். இப்போ என்னம்மா, 3 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள என்னதான் வந்துச்சு உனக்கு? இங்க பாரும்மா, உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. மீனா காணாம போய் 3 நாளைக்கு மேல ஆகுது. முழுசா 3 நாள் ஆகுது. நான் கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணத்தான் போறேன். கூடவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். என்னால் சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. இந்தாடா தினேஷ், வந்த புள்ள உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தானே, சீக்கிரட்டா தான் பண்ணா என்ன? மா, அவரு என் ஆஃபீஸ்க்கு 2 3 வாட்டி அஃபிஷியலாக வந்த ஒரு கிளைண்ட்டு. அவருடைய ஒய்ஃபு இன்ஸ்பெக்டராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் அவங்கள இங்கே வர வச்சேன். இல்லைன்னா நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? அஃபிஷியலாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸில் நான் இன்வால்வ் ஆகி ப்ரொசீட் பண்ணுவேன். இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். அவர் எனக்கு நார்மலாக தெரிஞ்ச ஃப்ரெண்டு. அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர். அதனால அவங்க எப்படி நேர்மையாக போகிறாங்களோ அந்த வழியில் நான் போய்க்கிறேம்மா. தயவு செஞ்சு அமைதியாரு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பேச்சை கேட்காம அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்துட்டு மறுபடியும் டப்புன்னு டோரை சாத்திட்டு போறான். தினேஷோட அம்மா எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட மீனா மேலதான் அவங்களுக்கு பெரிய கோவம். இவளை கட்டாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் பல நாட்கள்ல பல நேரங்கள்ல வந்திருக்குது. அதுல இந்த நேரமும் ஒண்ணு. கீழே சுருண்டு விழுந்த மீனா கண்ணை மெல்ல மெல்ல திறக்கிறா. திறந்து பார்க்கும் பொழுது அவ எந்த இடத்துல விழுந்து கலந்தாலோ அங்கேயே இருக்கிறா. நேரம் மட்டும் அப்படியே வெடிஞ்சு போயிடுச்சு. காலையில விடிஞ்சிருச்சுங்கிறது நல்லாவே தெரியுது. எந்திரிச்சு உட்காந்து செவுத்துல சாஞ்சு அப்படியே வயிற்று தொட்டு பார்க்கறா. நல்ல வேளை, அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரணும்னு இருக்குமோ என்னமோ, அது இன்னும் அப்படியே இருக்குது. நெஞ்செல்லாம் பிடிச்சுக்கிட்டு தலையெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது டப்புன்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு கையில சிகரெட்டுமே ஒரு கையில வாட்டர் பாட்டிலோட உள்ள வரான் அஜய். உள்ள வந்த அஜய், ஆ எந்திரிச்சிட்டியா? இப்போ வரைக்கும் லிட்டர் கணக்கில் முதல் தண்ணி ஊற்றியாச்சு. ஆனால் இப்போதான் முழிப்பு வருது. அப்படியே என்ன மயங்கி விழுந்துட்ட? அஜய், ஏன் அஜய் என்ன இப்படி பண்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுரு அஜய். நான் இப்போ கன்சீவாக இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லணும். உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு அஜய். பக்கத்தில் வந்து உட்காந்தவன் அந்த பெட்டோட எஜ்ஜில் உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தண்ணியை முதல்ல மூஞ்சில மீனா மேலே ஊற்றிட்டு பேசுகிறான். ஓ ஓ, இந்த குழந்தை அவ்வளோ முக்கியமோ? 3 வருஷமா இல்லையோ? அது சரி, இந்த குழந்தைக்காக இவ்வளோ ஏங்குறியே. நீயும் நானும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? அஜய், எதுக்கு அஜய் இதெல்லாம் இப்போ? ஃபைனல் இயர் 2018 தானே? 2018 பிரிஞ்ச நம்மளுடைய காதல் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் மேடம் 2020 கல்யாணம், 2021 பயங்கரமான அது இதுன்னு டூரு, இப்போ 23 மேடமுக்கு குழந்தை. நான் மட்டும் பைத்தியக்காரனாடி? அஜய், நானும் நீயும் பிரிஞ்சதுக்கு நீ தானே அஜய் காரணம். நான் காரணமா இருக்கலாம், அதுக்காக நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துடுவியா? என்ன அஜய் வளர்ற? மீனா, தேவையில்லாம நீ பண்ணிட்ட. நீ கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துருந்துருக்கணும். என்னை நினச்சிக்கிட்டே நீ வாழ்ந்துருந்துருக்கணும். ஆனால் கல்யாணத்தை பண்ணி முட்டாள்தனத்தை பண்ணிட்ட. உன்னை நான் கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு தூக்கியிருக்கிற. ஒருவேளை நீ கன்சீவ் ஆகாமல் இருந்திருந்தீன்னா உன்னை விட்டுருப்புனா என்னமோ. நீ ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். உன்னை இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டிலேருந்து நான் விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த சிகரெட்டை கடைசியாக ஊதி அவன் மேலே அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு கையில் இருந்த வாட்டர் பாட்டிலையும் அவன் மேலே தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்து அந்த கதவை டப்புன்னு சாத்திடுறான். அந்த வீட்டுக்குள்ள தண்ணிக்குள்ளேயும் அந்த சிகரெட் ஸ்மெல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மீனாவுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் ஏன் செஞ்சுருக்கணும்?
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவனை வேண்டான்னு சொல்லியிருந்தோம்னா இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை வரும்? அப்படியும் இவன் தான் என்னை விட்டு பிரிஞ்சான். இப்போ கல்யாணம் ஆகி நிம்மதியாக இருக்கக்கூடிய என்னைய இவன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தத்தை விட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஏதாவது ஆனா மாமியாருக்கு யார் பதில் சொல்லுவாங்கங்கிற வருத்தம் அவளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. 2018 பிப்ரவரி கிளாஸ்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறா மீனா. ஏய், செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துடுச்சு. நம்மளோட 8th செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர். இதுக்கப்புறம் எல்லாரும் எங்கெங்க என்னென்ன ஆக போறோன்னு தெரியல, இல்லையாடி? ஏய் லதா, நீ சொல்லு, என்ன பண்ண போற? ஏ, உங்களுக்கு தெரியாதா? நான் எம்மி போட போறேன். அப்போ சரி. நீடி? நான் ஏதாவது வேலைக்கு போவேன், இல்லைன்னா வீட்லயே இருப்பேன். மீனா, நீ என்னடி பண்ண போற? மீனாவா? மீனா வீட்ல தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மாமா பையனே இருக்கிறாங்க, அது தெரியும்ல. மீனா எதுவுமே பேசாம அமைதியாக உட்காந்துருக்கிறா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க, ஆமாண்டி, எங்க மாமா பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு தினேஷ். அவருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், அப்புறம் அஜய் விஷயம், அது என்னன்னு முடிவு பண்ணணும். சொல்லும் பொழுதே கிளாஸ்க்குள்ள இன்னொரு பொண்ணு வந்து மீனாவை பார்த்து, மீனா, அவன் கூப்பிடுறான். யாரு? அஜய். அஜயா? ஏன்? தெரில, கூப்பிடுறான். எப்பவுமே நீங்க ரெண்டு நின்று பேசுவீங்கல்ல, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். உன்னை கூப்பிடுறான், போய் என்னன்னு பாரு. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, கிளாஸ்ல நிறைய பேர்த்துக்கு அஜய் பிடிக்காது. மீனாவை போட்டு படுத்துற டார்ச்சர்னால மீனாவுக்கு இப்போ உடம்பெல்லாம் வெடக்குது. அஜய் கூட பேசணும் அப்படின்னாலே அவளுக்கு ஒரு தனி பயம் வருது. அவனுடைய வார்த்தைகள், அவன் கேட்குற கேள்வி, இதெல்லாம் அவளுக்கு எப்போ எங்க எப்படி பண்ணணும்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனா அவன் சரியா ஞாபகம் வச்சு அவளை குத்தி காட்டணுன்னே பேசுவான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறது கூட அவனுக்கு பிடிக்காம தான் கூப்பிடுவானோன்னு நினச்சிக்கிட்டு மெல்ல எந்திரிச்சு போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இப்படி பயப்படுறா, இவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்னடி பண்ண போறா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. மெல்ல மெல்ல நடந்து அவங்க எப்போவுமே மீட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்துக்கு போய் நிற்கிறான். சொல்லு அஜய். என்ன? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன விஷயம் அஜய்? எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? இல்லை அஜய், நான் எதுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல. வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கு தேவையில்லாமல் நீ கேட்டுட்ருக்க? உனக்கு இதை சொன்னது யாரு? என் ஃப்ரெண்டு கணேஷ் தான் சொன்னான். அவன் கேட்டானாமா, அவனோட ஃப்ரெண்டு தான் சொன்னாலாமா, உனக்கும் உன் மாமா பையன் தினேஷ்க்குமே காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு. உண்மைனா சொல்லிடு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறா, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். உனக்கு மட்டும் தான் மாமா பொண்ணு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை அஜய், அப்படிலாம் எதுவும் இல்லை. பொண்ணு இருந்தால் 4 பேர் கேட்க தானே செய்வாங்க. ஆமாம்மா, என் அத்தை பொண்ணு தானே, அவளே ஒரு 4 பேர் கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் தான் இருக்கேன். நான் வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ போய் உன் மாமா பையனே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அஜய், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். நான் எங்கள் வீட்டில் சொல்லி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வேற யாரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ இந்த மாதிரிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. இங்கே பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற? போ, இன்னைக்கே போய் உங்கள் வீட்டில் சொல்லு. அஜய், நான் இன்னைக்கு சொன்னால் என்ன செமஸ்டர் எழுத விட மாட்டாங்க. நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது மீனா. இன்னைக்கு சாயங்காலம் நீ போகிற, நாம் 2 லவ் பண்ணுற விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லற, அவ்வளோதான். அஜய், என்ன அஜய் இப்படி சொல்கிற? நீ உங்கள் வீட்டில் எப்போ சொல்கிற? இன்னைக்கு சொல்லாங்கிற முடிவில் இருக்கியா? சேச்சா, நாளை என் வீட்டில் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் நீ இன்னைக்கு உங்கள் வீட்டில் சொல்லி தான் ஆகணும். அஜய், நீ உன் வீட்டில் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் மட்டும் ஏன் என் வீட்டில் சொல்லணும்? எனக்கு ஒன்று என் அத்தை பொண்ணு கூடயோ மாமா பொண்ணு கூடயோ நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுக்கலையே. உனக்கு தானே அப்படி எடுக்கிறாங்க. இங்கே பாரு, நான் என் அம்மா கிட்ட எப்போ சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. அது சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ இன்னைக்கு உங்கள் வீட்டில் நம்ம 2 லவ்வை பற்றி சொல்லற. குறிப்பாக எவனோ ஒருத்தனை பார்த்துருக்காங்களே, அத்தை பையன், அவனுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிற. இல்லைன்னா நடக்கிறதே வேறையா போயிடும். சொல்லிட்டு அஜய் அங்கிருந்து போக மீனா கண்களில் கண்ணீரோட அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. இப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி அவளுக்கு வந்து பல நாள் ஆச்சு. இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. தினேஷோட வீட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நின்றுட்டு இருக்கிறாங்க மதி. மதி அங்க இருக்கிற முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவரை பார்த்து, உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவோட எல்லா ஃபுட்டேஜும் எங்களுக்கு தேவை, கிடைக்குமா? வாங்கிக்கலாங்க மேடம்.
சொன்னதுக்கு அப்புறமா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மதியம் பக்கத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க கரெக்ட்டா 24ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4:45 மணியாட்ட அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போறா மீனா. "ஏய் பாஸ் பண்ணு." மதி சொன்ன உடனே பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்ல போய் பார்க்க, மதியோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோவ எடுத்து பார்க்க அது மீனா தான். கடைக்காரங்கள கூப்பிட்டு, "இந்த இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா?" "ஆ, இந்த ஏரியா தாம்மா. எப்பாவது வருவாங்க. அவிங்க வீட்டுக்காரர் கூட வந்து ஒரு சில ஞாபகங்கள் இருக்குது. ஆனா, இவிங்க இப்ப ரீசென்ட்டா எப்ப வந்தாங்கன்னு ஞாபகம் இல்ல. இப்போ 24ஆம் தேதி அன்னைக்கு கடைசியா வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்க பார்த்துருக்கீங்களா?" "இல்லம்மா. வழக்கமா மதியம் ஒரு 2 மணிக்காட்ட வீட்டுக்கு போனேன்னா சாப்பிட்டு, சாயங்காலம் 6 மணிக்காட்ட தான் வருவேன். இந்த ஃபுட்டேஜ் பிரகாரம் பார்க்கும்பொழுது, இவைங்க மதியம் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி ஒண்ணும் ஞாபகம் இல்லைங்களே." "கடையில வேற யாராவது கேட்டா தெரியுங்களா?" கடையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்க்கறதுக்காக கான்ஸ்டபிள் போறாரு. கடையில வேலை செய்றவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு, அவைங்கள 2, 3 பேரு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் 4, 5 பேரு இல்லவே இல்ல அப்படின்ட்டர்றாங்க. "வேற எங்கேயாவது ஃபுட்டேஜ் இருக்கா?" "வெளியில இருக்குமா கடைக்கு." கடைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல கரெக்ட்டா 5 மணி அப்படிங்கும் பொழுது, கடையிலேருந்து வெளியில வர மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, கடைசியா ஒரு ஆட்டோல ஏறி அந்த ஆட்டோல போறா. "கான்ஸ்டபிள் மேடம், இந்த ஆட்டோவோட நம்பர் அப்படியே க்ளோஸ்அப்ல போக முடியுமான்னு பார்த்து, என்ன நம்பர்ன்னு நோட் பண்ணுங்க." க்ளோஸ்அப்ல போய் பார்க்க, அப்படி இப்படின்னு கண்ண உறுத்தி பார்த்து, ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆட்டோவோட நம்பர நோட் பண்றாங்க. "மேம், ஆட்டோவோட நம்பர் இதுதான் நெனைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பாசிபிலிட்டி இதா தான் இருக்கு. 71 அந்த நம்பர் மட்டும் வித்தியாசம். மீதி எல்லாமே ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு." "சரி கான்ஸ்டபிள் அண்ணா, நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த நம்பர் இருக்கக்கூடிய ஆட்டோ யாருது என்னன்னு கேட்டு, 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி இருந்து அந்த பொண்ண கூட்டிட்டு போனது யாருன்னு நம்ம கேட்கணும். அதனால இந்த ஆட்டோவோட நம்பரு, அட்ரஸு யாரு என்னங்கிறத நீங்க இமிடியேட்டா போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள போய் தினேஷையும் அவங்க அம்மாவையுமே ஒரு கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த என்கொயரி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்." "சரி மேடம்." சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போக, மதி ஸ்ட்ரெயிட்டா தினேஷோட வீட்ட நோக்கி போறாங்க. மீனாவோட இடது கை சுடிதார்ல ஒரு கீறல் மாரி ஒரு கிழிசல். அவளோட முகங்கள்ல புண்ணு. கையில கூட 2, 3 இடங்கள்ல சிகரெட் பட்ட மாதிரியான புண்ணு இருக்குது. அவளுடைய சுடிதார் ஃபேண்ட்டு கீழ கிழிஞ்சு கிடக்குது. தலைமுடியெல்லாம் அலங்கோலமா, பொட்டு இல்லாம, கழுத்துல எதுவுமே இல்லாம, கை கால்கள், கொலுசு எல்லாமே மொட்டையா இருக்கிற மாதிரி அவ அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. "அஜய், நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அஜய். என்னை விட்டுரு அஜய்." "உன்னை விட்டுரு அப்படின்னா எப்படி விடுறது?" "தாலி குடு அஜய். தாலி இல்லாம இருந்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு." "ஓ, புருஷன் தாலி இல்லாம இருந்தா புருஷன் செத்துருவான். அப்படிதானே? சாகட்டும். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ படிக்கும் பொழுதே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. குழந்தை கன்சீவ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டதும் அப்படியே வந்துச்சு பாரு ஒரு கோவம். அதனால தான் இதெல்லாம். எதுக்கு தேவையில்லாம?" "அஜய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணற அஜய்." "சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிடலாம்." அஜய் தன்னோட டேபிளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து ஓப்பன் பண்றான். அதுல பிரியாணி அப்படி இப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறமா சைட்ல இருந்து ஒரு பிளேட்டை எடுத்து மீனாவுக்கு முன்னாடி வைக்கிறான். மீனாவோட பிளேட்டு மூடப்பட்டிருக்குது. என்னதான் கொடுமைகள் இருந்தாலும் பசி அப்படிங்கிறது விட்டு போகுமா என்ன? பத்தாது குறைக்கு கன்சீவா இருக்கிற பொண்ணு. அவளுக்கு எந்த அளவுக்கு பசிக்கும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வந்துருச்சு. பசி வந்தா 10ம் பறந்து போகுமாமா. அந்த 10ல 1 எப்பேற்பட்ட கோவமும். அது இப்ப இவளோட விஷயத்துல உண்மையாயிடுச்சு. தட்ட வச்ச உடனே அஜய் அவளை பார்த்து, "மீனா, என்னமோ நீ சாப்பிடாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. நான் பாரு, பிரியாணி, 65 அதுக்கு கிரேவி இதெல்லாம் வச்சிருக்கேன். கூட பாதாம் அல்வா கூட குடுத்துருக்காங்க. ஆனா நீ சாப்பிடாம இருந்தா என் மனசு தாங்குமா என்ன? சாப்பிடு." சொல்லிட்டு அவளோட பிளேட் மேல மூடி இருக்கக்கூடிய தட்டை எடுத்து பார்த்தா, வெள்ளை சாப்பாட்டுல வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்குது. சைட்ல கொஞ்சூண்டு சர்க்கரை. அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்குனா, "இந்தா, இன்னைக்கு உனக்கு இதான் சாப்பாடு. சாப்பிட்டு." அதை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் தண்ணி வருது.
எப்படியாச்சும் நான் இதை சாப்பிட முடியும்? சாப்பிட்டா வயிறு எரியுமே. இங்க பாரு மீனா, இத நீ சாப்பிட்டே ஆகணும். இப்ப நீ சாப்பிடல, சாப்பிட்றி அப்படின்னு போட்ட ஒரு சத்தத்துல அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம 2, 3 வாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சர்றா. ஸ்டேஷன்ல இருக்காங்க இன்ஸ்பெக்டர் மதி. கான்ஸ்டபிள் ஒரு ஆட்டோ டிரைவரோட உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. சாயங்காலம் எப்படி ஒரு 5 மணிக்கு மேல இருக்கும். மேடம், இவர்தான் அந்த ஆட்டோ டிரைவர். கூட்டிட்டு வந்துட்டேன். இவரா? உங்க பேர் என்ன? பிரபுங்க. பிரபு, உங்களுக்கு இந்த பொண்ண தெரியுமா? டேபிள்ல இருந்து எந்திரிச்ச மாதிரி தான் பாக்கெட்ல இருக்கக்கூடிய போனை எடுத்து அதுல இருக்கக்கூடிய மீனாவோட போட்டோ காட்டுறாங்க. அதே நேரத்துல கார்ல இருந்து இறங்கி தினேஷ் வேகமா வர்றான். உள்ள வந்தவன், மேடம், என்னாச்சு மேடம்? ஏதாவது க்ளூ கிடைச்சா? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க, நான் மீட்டிங்ல இருந்தேன். வந்து பார்த்தா உங்ககிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்துருந்துச்சு. அதனால தான் வந்தேன். ஆமா தினேஷ், வீட்டுக்கு போனேன். அம்மா நீங்க ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க அட்டன் பண்ணல. இவர் தான் வந்து உங்க ஒய்ஃப் அன்னைக்கு போன ஆட்டோவோட டிரைவர். என்ன மேடம், நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடா மதி சொல்றாங்க. ஆட்டோ டிரைவரு அது வரைக்கும் ஃபோட்டோ பார்க்கல. அதுக்கப்புறமா மதி மறுபடியும் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து, இது இந்த பொண்ணு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஃபோனை வாங்கி பார்த்த அந்த ஆட்டோ டிரைவரு, நல்லா தெரியும் மேடம். எனக்கு ஆட்டோ காசு கொடுக்காம இந்த பொண்ணு எங்கேயோ போயிருச்சு. என்னாச்சு மேடம்? இந்த பொண்ணை காணோம். கடைசியா நீங்க அந்த பொண்ணை எங்க விலக்கி விட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு மேடம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும். 24ஆம் தேதி தான். அதான் மேடம். அந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்காட்ட சவாரி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு திரும்பி போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த பொண்ணு ஒரு மளிகை கடைக்கு முன்னாடி நின்னுட்டு கைய நீட்டுச்சு. இந்த பெரிய மளிகை கடை இருக்கும்ல, அந்த மாரி இதுல. அப்போ நிறுத்துனேன். எங்கம்மா போகணும்னு கேட்டேன். ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போங்கன்னு சொல்லுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் பக்கம் போய் நிறுத்துனேன். மெடிக்கல் ஷாப் அப்படின்னா எங்க போனீங்க ஞாபகம் இருக்கா? இருக்குது மேடம். நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு இருந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு கூட மெடிக்கல் ஷாப்பா அதான். அதுக்கப்புறம் நான் அங்க போகல. அங்க போய் நின்னுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு வாட்டுக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு தம் அடிச்சிடலான்ட்டு இந்த பக்கம் வந்தேன் மேடம். இந்த பிள்ளைய காணா. அந்த ஆள்கிட்ட போய் கேட்டா அந்த பொண்ணு போயிடுச்சுன்னாங்க. யாரு கூட போச்சுன்னு கேட்டா தெரியல, ஒரு கார்ல ஏறி போச்சுன்னு சொன்னாங்க. சரியான தலைவலி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு 100 ரூபா கொடுக்கணும் மேடம். கொடுக்காம அது வாட்டுக்கு போயிடுச்சு. இந்த பொண்ணை எப்படி நான் மறப்பேன்? சரி, இப்போ உங்களால அந்த மெடிக்கல் ஷாப்பை காட்ட முடியுமா? காட்டுறேன் மேடம். வாங்க எல்லாரும் போலாம். இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போக ஆட்டோ டிரைவர் சொன்ன அட்ரஸுக்கு போய் நிக்க, அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. எல்லாரும் இறங்கி போறாங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி அவங்கள பார்த்து, யாரும் வராதீங்க, நான் மட்டும் போறேன். இவ்வளோ கும்பலா போறது சரிப்பட்டு வராது, சரியா? சொல்லிட்டு மதி ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் நோக்கி போறாங்க. கான்ஸ்டபிள் பக்கத்துல ஆட்டோ டிரைவர் நிக்க, அதுக்கு பக்கத்துல வேதனை நின்றுட்டு இருக்கிறான் தினேஷ். தினேஷை பார்த்து, என்ன சார், அந்த பொண்ணு உங்க ஒய்ஃபா? ஆமா. காணாமா? ஆமா. எங்க போனாங்க? தெரியாதங்க அடுத்தாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனையா வீட்டில்? அப்படிலாம் எதுவும் இல்லை. அன்னைக்கு வெளியில் நார்மலாக தான் வந்தா. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல. அடடா, நான் தான் சார் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். ஒருவேளை நான் இந்த பக்கம் வராமல் இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணு எங்காவது போகுதுன்னு பார்த்துட்டு நானுமே பின்னாடியே போயிருந்திருப்பேன். இப்போ என்னாச்சுன்னு தெரியல. பாங்க எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதோ அந்த பொண்ணு. இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல்ல போய் அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அவர் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு. மேடம், நிறைய பேர் வராங்க. இந்த பொண்ணு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு அப்படி சரியா ஞாபகம் இல்லை. இருங்க மேடம் ஒரு நிமிஷம். கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணு பின்னாடி இருந்து டீ டம்ளரோட வெளியில வருது. ஏமா, டீ டம்ளர் வச்சுட்டு வந்து இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நீ இது நம்ம மெடிக்கல்ல பாத்தியான்னு கொஞ்சம் பாரு. அந்த பொண்ணு வந்து போனை கையில வாங்கி பார்க்க அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த கடைக்காரரை பார்த்து, உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதா? இருக்குது மேடம். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி 24ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5:30க்குள்ள இந்த பொண்ணு வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? இதோ பார்க்குறேன் மேடம். அவர் கரெக்டா எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு டேட்டு டைம்லாம் சொன்னதுனால அந்த ஃபுட்டேஜை பார்க்க அந்த இடத்துல அதே சுடிதாரோட மீனா வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கடைக்கார பொண்ணு போட்டோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல மதி ஃபுட்டேஜை பார்க்க சொல்ல அந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு, மேடம், இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஆமா மேடம், வந்திருந்தாங்க. கண்ணெல்லாம் நல்லா செவந்திருந்துச்சு. அழுதுருப்பாங்க போல. நான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அழுதிங்களான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாம பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க மேடம். என்ன வாங்கினாங்க? மறுபடியும் ஃபுட்டேஜ் அந்த பொண்ணு பார்த்துட்டு, மேடம், ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் 2 வாங்கினாங்க மேடம். ஓ, என்ன சொன்னீங்க? ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு 2 வாங்கினாங்க மேடம்.
அப்போ அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு நீங்க பார்த்தீங்களா? இல்ல மேடம். வாங்குனாங்க. அதுக்கப்புறமா கடையில வேற கஸ்டமர் வந்தங்காட்டி நான் எடுத்து குடுக்க போயிட்டேன். எப்படி போனாங்க? என்ன போனாங்கன்னு நான் கவனிக்கல. வேற ஏதாவது அந்த பொண்ண பத்தி தெரிஞ்சுச்சுன்னா, உடனே நீங்க எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சொல்லிட்டு மதி ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. தினேஷ் ரொம்ப ஆவலா, என்னாச்சு மேடம்? கடைசியா மீனா இங்க தான் இருந்து மிஸ் ஆயிருக்காங்க. ஆட்டோக்காரர் சொல்றத பார்க்கும் பொழுதும், கடையில இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சொல்றத பார்க்கும் பொழுதும், இந்த இடத்துல இருந்து தான் மீனா மிஸ் ஆயிருக்கணும். இல்ல யாராவது அவங்கள கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா என்ன ஏதுன்னு சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணோம்னா நமக்கு சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா மேடம் அவ எதுக்காக மெடிக்கலுக்கு வந்திருக்கணும்? டக்குன்னு பார்த்த இன்ஸ்பெக்டர் மதி அவர பார்த்து, "உங்க ஒய்ஃபு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்க வந்திருக்காங்க." மேடம்? ஆமா தினேஷ். ஒரு வேளை பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சந்தேகமோ என்னமோ, டெஸ்ட் கிட் வாங்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. கேட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் பாதி கலங்கி போயிருது. வயித்தை இறுக்கி பிடிச்சு டைனிங் டேபிள்ல படுத்திருக்கிறா மீனா. அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்ந்தவன் கையில ஒரு டம்ளர்ல தண்ணியும் இன்னொரு கையை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்கிறான். மீனா, என்ன அஜய்? என்ன ஆகுது? வயிறு எரியுது. பாதி தானே சாப்பிட்டேன், அதுக்கே வயிறு எரியுதா? என்னை ஏன் இப்படி நீ கொடுமைப்படுத்துற? அவ்வளோ காரமானதை சாப்பிட்டா வயிறு எரியாம வேற என்ன பண்ணோம்? சரி சரி, எந்திரிச்சு உட்காரு. உனக்கு ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. எந்திரிச்சு உட்காரு. அதான் பால் குடிச்சிருக்கேல்ல, சரியா போயிடும். பால், அரை டம்ளர் பால் இவ்வளோ காரத்துக்கு எப்படி ஈடு கொடுக்க முடியும்? இங்க பாரு மீனா, நீ என்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எப்பவே சொல்லியிருக்கேன். நீ இன்னைக்கு என்ன என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற? எந்திரிச்சு உட்காருனா உட்காரு. சொன்ன உடனே அவன் நிமிந்து உட்கார்றா. ஆனா வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. என்னன்னு சொல்லு. இந்தா இந்த தண்ணி பிடி. தண்ணியை கொடுக்க அவ தண்ணியை வாங்குறா. தன்னுடைய இடது கையில மடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த விரல்களை ஒவ்வொன்றா எடுக்கிறான். நடுவுல 3 மாத்திரை இருக்குது. என்ன அஜய் இது? மாத்திரை போட்டுக்கோ. எதுக்கு அஜய் இது? வயிற்று வலிக்கு தான், போட்டுக்கோ. நான் நம்ப மாட்டேன். வயிற்று வலிக்கு எதுக்கு இந்த மாத்திரையெல்லாம்? எனக்கு வேண்டாம். ஸோ சரி, உண்மையை சொன்னாதான் நீ நம்புவேனா? உண்மையே சொல்ற. உன்கிட்ட பொய் சொல்லி மட்டும் எனக்கு என்ன ஆக போகுது? இந்த டேப்லெட்டை போடு. வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை கலைஞ்சிரும். உன் குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் இந்த டேப்லெட்டு. சொன்ன அடுத்த நிமிஷம் மீனாவோட கண்கள்ல அப்படி ஒரு அதிர்ச்சி பரவி இருக்குது. அஜயை பார்க்க, மாத்திரையை பார்க்கன்னு மீனா பெரிய அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துருக்கிறா. மே 2018, அதாவது காலேஜ் முடிஞ்சு 1 மாசம் கிளம்பிச்சு. அஜயும் மீனாவும் தனியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. காலேஜ்ல சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொன்னதுனால 2 பேரும் வந்துட்டு திரும்பி போற வழியில நின்று பேசுறாங்க. அஜய் மீனா கூட பேசி இதோட கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. செமஸ்டர் கூட மீனா அப்படி ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுற அளவுக்கு அஜய் விடல. மீனாவோட கண்கள்லாம் வீங்கி இருக்க அஜய் தன்னோட ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மீனா பேச ஆரம்பிக்கிறா. அஜய், ப்ளீஸ் அஜய், என்னை புரிஞ்சுக்கோ. நீ ஏன் என் கூட சரியா பேச மாட்டேங்கிற? நானும் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்னை புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதுல உன் அத்தை பையனுக்கோ உன் மாமா பையனுக்கோ கட்டி கொடுக்க போறாங்க. அவன் பேர் என்ன சொன்ன? என்ன சொன்ன? தினேஷ். ஆ, அவனுக்கு கட்டி கொடுக்க போறாங்க. வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மை சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற. அதனால்தான் நீ இனிமேல் என்னமோ பண்ணிக்கோ. நான் என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அஜய், அப்படி சொல்லாத அஜய். நான் என் அத்தை பையன் தினேஷ் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வேற ஒருத்தர் கூட லவ் இருக்கு. அவருக்கும் எனக்கு என்னென்ன இருக்குன்னு உன்னை பற்றி அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். அஜய், உன்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்தை அவர் எப்படியாவது நிறுத்திடுவார். உன்னை கெஞ்சி கேட்குற அஜய், என்னை வேணான்னு சொல்லிடாத. உன் அத்தை பொண்ணுன்னு சொல்கிறல, பொய் தானே? பொய்யா? தோ இங்கே பாரு, ஃபோனை காட்ட. அதில் சேட், அந்த சேட்டில் அவங்க அத்தை பொண்ணு பேர் போட்டு ஹாட்டின் போட்டு அதில் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை வாங்கி பார்த்தவளுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய வால்பேப்பரை காமிச்சா அஜய் அவளுடைய அத்தை பொண்ணும் ஒட்டுக்கா ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்குது. என்ன அஜய் இதெல்லாம்? நான் தான் உன்னை 2 மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் சொல்ல சொன்னேன், நீ சொல்லலை. அதனால தான் நான் என் அத்தை பொண்ணுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ தேவையில்லாமல் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத என்ன. சொன்னவன் அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த இடத்துலையே மீனா அஜய் அஜய்ன்னு கத்திட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அஜய் மீனா விட்டுட்டு போன இடத்துல இருந்து அவ மெல்ல மெல்ல அழுதுகிட்டே நடந்து போறா. அஜயை பத்தின விஷயங்களை தினேஷ் கிட்ட கம்ப்ளீட்டா சொல்லியாச்சு.
தினேஷ் தான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு வீட்டில் இருக்கிறவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில அஜய் வேண்டான்ட்டு போயிடுறா. இப்போ மீனாவோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுதுங்கிற எண்ணம் அவளுடைய மனசுக்குள்ள இன்னும் பயத்தை ஏற்படுத்துச்சு. அதை விட அவளுக்கு இருந்த வேதனை, 3 வருஷமா லவ் பண்ணுனவன் தன்னை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போறதுதான். அந்த சேட்டு, அந்த போட்டோ, இது எல்லாமே பொய்யா இருக்காதாங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள. ஒருவேளை அவன் என்னை ஏமாத்தணும், மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறா மீனா. ஆனா அவளுக்கு கிடைச்ச கடைசி பதில் தினேஷ் கூட நடந்த கல்யாணம். அப்படி இப்படின்னு 2019ல் தினேஷ்க்கும் மீனாக்கும் கல்யாணம் நடந்துருது. எதுவுமே கேட்காம, எதை பத்தியுமே யோசிக்காம தினேஷ் மீனாவை அப்படியே ஏத்துக்கிட்டான். இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அஜயை பத்தியோ, அஜயோட இருந்தக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ மீனா கிட்ட எதுவுமே அவன் கேட்கல. அதனால மீனாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டா. தினேஷ் மேல ஒரு பற்றுமே, அஜய் மேல இருக்கக்கூடியது எல்லாமே ஒட்டுமொத்தமா வெறுப்பும் மாறி எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தை இல்லைங்கிற குத்தி காட்டுற விஷயத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் குழந்தை மட்டுமே ஞாபகத்துல இத்தனை நாளா ஓடிட்டு இருந்தா. தன்னோட வாழ்க்கையில தினேஷ்க்கும் மீனாக்கும் பிறக்க போற குழந்தை மட்டும்தான்னு அவ வாழ்க்கை 2020லிருந்து 22 வரைக்கும், ஏன் அன்னைக்கு அந்த மெடிக்கல் ஷாப் போற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் சோஃபால கீழே தலையை குமிஞ்சு போட்டுக்கிட்டு தினேஷ் உட்காந்துட்டு இருக்க, அவனுக்கு பக்கத்துல அதே திமிரோட தினேஷோட அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சோஃபால மீனாவோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மீனாவோட அப்பாவும் தினேஷோட அம்மாவும் கூட பிறந்தவங்க. 2 பேர்த்துக்குள்ளேயுமே நல்ல பாசம்தான். ஆனா தினேஷோட அம்மாவுக்கு இன்னும் குழந்தை இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. மீனாவை சின்ன வயசுல இருந்து அப்படி ஒன்றும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா தான் சொந்த அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறதுனால நல்ல ஓரளவுக்கு நடத்திட்டு தான் இருந்தாங்க. அண்ணி மேலேயும் அந்த அளவுக்கு தினேஷோட அம்மாவுக்கு பற்று கிடையாது. சோஃபால உட்காந்துக்கிட்டு தலையை கீழே குமிச்சு போட்டுக்கூடிய தினேஷோடைய மனசுக்குள்ள பாரங்கள் அதிகம். அதே நேரத்துல அவ பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கிட்டு போனா அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ள குமரிக்கிட்டு தான் இருக்கிறான். ஒருவேளை அவ கன்சீவா இருந்து எங்க போய் என்ன சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ வேதனையோட உட்காந்துட்டு இருக்கிறவனை பார்த்து மீனாவோட அப்பா, மாப்பிள்ள, மீனா காணாம போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது, ஏன் நீங்க அப்பவே எங்ககிட்ட சொல்லல? நாங்க ஏதாவது தேடி பார்த்துருப்போம்ல. இல்ல மாமா, நானே பார்த்துக்கலாம் தான் சேலம் ஃபுல்லா தேடி பார்த்தேன். ஆனா அவ எங்கேயும் இல்லை. அதனால தான் மாமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்க்கு போயிருக்கிறோம். ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணுறீங்க? என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்சவங்களெல்லாம் நான் தேடி பார்த்துருப்பேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய தினேஷோட அம்மா பார்த்து, என்னம்மா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அண்ணே, என்னண்ணே, நம்ம வீட்டுக்குள்ளே காணாமல் போனான்னா நமக்கு பெரிய அவமானம் இல்லையா? நம்ம ஊரு கிராமத்துல இருக்குது. திருப்பூருக்கு வரணும்னா எல்லாரும் மீனா இப்படி காணாம போயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்படி மறுபடியும் அந்த ஊருக்கு வர முடியும்? அதனால தானே நாங்களே தேடி பார்க்கலான்னு தேடி பார்த்தோம். என்னப்பா இப்படி பேசுற? காணாம போயிருக்கிறது நம்ம மீனா. அவ எங்க போனா ஏது போனான்னு அப்பவே நம்ம தேடி இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். கௌரவம் இப்ப பார்க்க முடியுமா? நீ என்னமோ சொல்லுன. உனக்கு வேணா நம்ம ஊரை பத்தி கவலை இல்லாம இருக்கிறா. ஆனா எனக்கு இவங்க அப்பாவோட ஊரை பத்தி கவலை இருக்குது. கட்டிட்டு வந்த மருமக எங்க போனான்னா என்னைதான் தப்பா பேசுவாங்க. நானா கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறேன். சொல்லுடா தினேஷ். தினேஷை பார்க்க தினேஷோட முகத்துல அப்படி ஒரு கோபம். அம்மாவை இப்ப எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அம்மா தான் பொண்டாட்டியை பேசுறது எதுவுமே மாமாக்கு தெரியாது. தெரிஞ்சா தங்கச்சியே பொண்ணை பேசுறாங்களே அப்படின்னு ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு மீனாவும் மறைக்கிறா, தினேஷும் நினைக்கிறான். அதனாலே என்னமோ அவங்க கிட்ட சொல்லல. பெத்தவங்க கிட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குங்கிறத மீனா மறந்துட்டா. தினேஷ் முறைச்சவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கும், இல்லைன்னா குழந்தைகளே இல்லாம போயிருன்னு சயின்ஸ்ல இருக்கு அப்படின்னு. நீ தான் என் அண்ணன் பிள்ளை விட்டுறக்கூடாது, என் அண்ணன் பிள்ளை விட்டுறக்கூடாதுன்னு அந்த பிள்ளை ஃபைனல் இயர் படிக்கிறதுலேருந்து தேடி தேடி பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுல சாகும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லி சத்தியம் வாங்குங்க, என் அண்ணன் பொண்ணு தான் கட்டிக்கணும்னு சொன்னேன். இப்போ அவளை உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு சொன்னீங்கன்னா அவள் என்ன பண்ணுவா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலையே. சரி, இதுக்கு மேலே அம்மாவை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம்னு அவன் நினச்சிக்கிட்டு, மாமா நான் இன்ஸ்பெக்டர் மதிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியாக அந்த மெடிக்கல்ல இருந்தால் மீனா வந்திருக்கா. மீனா அங்கிருந்து ஒரு கார் பக்கத்தில் போகிற வரைக்கும் ஃபுட்டேஜ் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கார் எந்த பக்கமாக போச்சு அப்படிங்கிறது எல்லா கேமராவையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்.
கரெக்டா அதே நேரத்துல வாசல்ல இன்ஸ்பெக்டர் மதி வந்து நிக்க, இன்ஸ்பெக்டர் மதிய பார்த்த எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். உள்ள வந்தவங்க தினேஷ பார்த்து, தினேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லுங்க. தனியா பேசணும். வாங்க. தினேஷும் மதியும் தனியா போறாங்க. சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்துச்சு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமா இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வெளியில இருக்கிற யாருக்கும் கேட்டுறக்கூடாது. அதனால தான் உங்கள தனியா கூட்டிட்டு வந்தேன். அவரு எங்க இருக்காரு? என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அவ ஃபைனல் இயர் முடிக்கிற சமயத்துல எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்ன்னு பேசும்பொழுது தனியா கூப்ட்டு, நான் லவ் பண்றேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த மாரி எதுவுமே தெரியல. அம்மாவும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அப்பா இறக்கும் பொழுது மீனாவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்புறம் நான் அவள கேட்டேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னா. அதனால தான் கல்யாணம் பண்ணேன். ஐ திங்க் இது பாசிங் கிளவுட் மாரி காலேஜோட முடிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன் இதனால கேட்குறீங்க? இல்ல தினேஷ். ஆக்சுவலி அவிங்க ஏறி போன காரு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய பைபாஸ் வழியா போயிருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில நாங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்து, கிட்டத்தட்ட அந்த காரினுடைய நம்பர கண்டுபிடிச்சு பார்த்ததுல, அந்த கார் கடைசியா ஈரோடு போற டோல்கேட்ட தாண்டி போயிருக்குது. டோல்கேட்ல விசாரிச்சதுக்கு, அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவிங்கள கடத்துனது அந்த எக்ஸ் லவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல, அவரு கூட இவங்க போயிருக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர். நீங்க அப்படி நினைக்காதீங்க. மீனா அவ கூட போயிருக்க மாட்டா. இத்தன நாள் அவ அவன பத்தி யோசிச்சதோ, இல்ல நெனச்சதோ கிடையாது. என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இடையில ஒரு வாட்டி கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் பேசும்பொழுது, அஜய்ங்கிற பேர எடுத்து அதுக்கு அவ டென்ஷன் ஆயி, அத கூட என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லிட்டா. அவ கவனம் எல்லாம் குழந்தைங்க மேல தான் இருந்துச்சு. அப்ப இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது, மீனா ஒருவேளை ஈரோட்ல எங்கேயாவது இருப்பா நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா தினேஷ். ஏன்னா, அவ போன கார நாங்க ட்ரேஸ் பண்ணோம். அதனுடைய நம்பர ஒரு கடையில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அப்படி இப்படின்னு பார்த்தோம். கண்டும் பிடிச்சுட்டோம். ஆனா, ஓனர் யார் அப்படிங்கிறத இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. அது டோல்கேட்ட தாண்டி போயிருக்குங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஈரோடு பைபாஸ் ரோடு தான். சேலம் டூ ஈரோடு போற பைபாஸ் ரோட்ல தான் அந்த கார் போயிருக்குது. அதனால நான் ஈரோடு போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவிங்க அங்கேயும் இங்கேயும் தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்து ஒரு வேளை கிடைச்சா, நிச்சயமா அவனுக்கான தண்டனை குடுத்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குன்னு எதிரி யாரும் இல்ல. உங்க ஒய்ஃப்னுடைய எக்ஸ் லவர் மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னுடைய கணிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா, அவன் தான் உங்க மனைவிய கடத்தியிருக்கறக்கு 100% சான்ஸ் அதிகம். மாத்திரைய பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கண்ணுல தார் தாரையா தண்ணி வருது. என்னடி? அப்படியே கண்ணுல தண்ணி வருது. போடு, போடு. இப்ப நீ போடல, நானே உன்னை போட வைப்பேன் மாத்திரைய. இல்ல அஜய், நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏய், என்ன புதுசா அப்படியே கோவப்படுற, வேகமா பேசுற? இந்த மாதிரி நீ பேசுனதே இல்லையே. அதான் அஜய் நான் பண்ண தப்பு. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்பொழுதே நான் உங்கள்கிட்ட வேண்டான்னு சொல்லி தைரியமா ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. ஓ, வேண்டான்னு வேற சொல்லியிருந்திருப்பியோ நீயே? ஆமா அஜய், வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். பொண்ணுங்க எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லணுங்கிறத நான் என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீ என்கிட்ட சொல்லும் பொழுது உனக்கு நோ சொல்றதுக்கு எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ என்ன சின்சியரா லவ் பண்ற, நீ ஏமாந்துருயோன்னு நான் எஸ் சொன்னேன். என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டப்பட்டேன். என்னை கொத்தடிமையா நடத்தின. என்னை எத்தனை அவமானப்படுத்தி இருந்திருப்ப. அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, பொண்ணுங்க கூட கூட பேசாத, சார் கொஷின் கேட்டா கூட பதில் சொல்லாதன்னு என்னை எத்தனை சித்திரவதை பண்ணுன. ஆனா நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உனக்காக தானே இருந்தேன். அப்பயும் நீ தானே என்னை வேண்டான்னு விட்டுட்டு போன. அப்படி விட்டுட்டு போய் நீ பாட்டுக்கு நிம்மதியா இருப்பின்னு நினைச்சா, மறுபடியும் என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ற. என்னை விட்டுரு. எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம். இல்ல மீனா, இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. உனக்கு குழந்தையே வேண்டாம். ஏதோ சி அவங்க கூட நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கருமமெல்லாம் போய் தொலையிட்டோம். நீ ஒரு அடிமையா? காலேஜ் படிக்கும்போது நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவியே, அந்த மீனாவா இந்த வீட்டுக்குள்ள இரு. நீ அதை தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம். நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன். நீயும் என் பக்கத்துல வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை பிற்காலத்துல உனக்கு என் மேல ஆசை, ச்சே அஜய் வாய மூடு. என் புருஷன் அவர்தான். அதை தவிர நான் எதுவும் பண்ண முடியாது. என்னங்கடி இதெல்லாம்? தாலி உன்னை கட்டிட்டா அவன் உனக்கு புருஷனாயிருவானா? இல்ல அஜய், அவரு கூட நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு அவரை விட ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது. உன்னோட விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன ஒரு நாள் கூட சந்தேகப்பட்டு பேசுனதோ, திட்டினதோ, அடிச்சதோ கிடையாது. அந்த மாதிரியான ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஏய்,
எல்லாமே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாங்காய் மடையனை பெருமைப்பட்டு பேசிட்டு இருக்கிற அஜய், ஒரு பொண்ணோட பாஸ்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே ஏத்துக்கிறான் பாரு. அவன் மாங்காய் மடையன் கிடையாது. அவன்தான் ஒரு அம்மா, சிறந்த அம்மானால நல்ல குடும்பத்துல வளர்க்கப்பட்டவன். அந்த மாதிரி தான் என் வீட்டுக்காரு. என்னுடைய பாஸ்ட் தெரிஞ்சுமே என்னை ஏத்துக்கிட்டார் இல்லையா, அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த மனுஷன். என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் புருஷனை பெருமைப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிற. இப்போ உன்னை சொல்லிக்கிட்டு வேகமா போய் மீனாவை ஓங்கி அடிக்க அவ சேர்ல இருந்து அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவளுக்கு இடுப்புல ஒரு பெரிய அடி. தட்டு தடுமாறி அப்படியே எந்திரிச்சு உட்கார கையில இருக்கக்கூடிய டேப்லெட் எடுத்துக்கிட்டு மீனா பக்கத்துல போறா. மீனா பக்கத்துல போய் அவளோட வாயை ஓப்பன் பண்ணி அந்த மாத்திரைய மீனாவோட வாய்க்குள்ள போடுறா. மீனா முடியாதுன்னு தலையாட்டுறா. 3 மாத்திரை 2 மாத்திரை உள்ள போக ஒரு மாத்திரை கீழே விழுக அந்த ஒரு மாத்திரை எடுத்து வாயில போடலான்னு போற அஜயோட மூஞ்சில அந்த 2 மாத்திரையும் துப்புறா. துப்புனவ அஜய வேகமா தள்ளி விடுறா. தள்ளி விட்டதுல அவனுடைய மண்டை டைனிங் டேபிள் பின்னாடி போய் அடிக்க அவனை எந்திரிச்சு ஒரு உதச்சிக்கிட்டு மீனா வெளியில ஓடி போலான்னு வரும் பொழுது வெளியில போற கேட்டு நல்லா லாக் ஆயிருக்குது. அஜய், வேண்டாம் அஜய். என்னடி, தள்ளி விடலாம் செஞ்சுட்ட, அவ்வளோ தைரியமா உனக்கு? பக்கத்துல போனவன் அவளோட முடியை பிடிச்சு இழுத்து கொண்டாந்து செவுத்துல ஒரு அடி அடிக்க மண்டையில அடிபட்டு அவ அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே இருட்டு கட்ட ஆரம்பிக்குது. மறுபடியும், ஏண்டி மாத்திரை தானே சாப்பிட மாட்டேன், இரு வரேன் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தேடி கையில ஒரு நீளமான குச்சி மாதிரி ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டு வரான். உன் வயிற்றுல ஓங்கி அடிச்சா இந்த நிமிஷமே 2 பேரும் செத்து போயிருவீங்கல்ல. சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்தவன் அவன் வயிற்றுல அடிக்க போக அவ டக்குன்னு நகுந்தர்றா. ஓ, நகுந்தர்றியா? இப்போ சொல்லிட்டு அவ பக்கத்துல வர மீனா தனக்கு இருக்கக்கூடிய எல்லா சக்தி ஒன்று சேர்த்தி அஜய ஓங்கி ஒரு உதைக்க அஜயோட வயிற்றுல பட அவ அந்த கட்டையோட சேர்ந்து பின்னாடி போய் விழுந்துடுறான். விழுந்ததுல டிவி ஸ்டாண்ட்ல மண்டையடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான் அஜய். கீழே விழுந்தவன் எந்திரிக்கிறதுக்குள்ள மெயின் கேட்டை திறக்க முடியுமான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறா. ஆனா மெயின் கேட்டை திறக்க முடியல. அப்பதான் மீனாவுக்கு ஒரு யோசனை வருது. அஜய் எப்படியாவது ரூம்ல வச்சு சாத்திட்டா அதுக்கு அஜய் நம்ம ரூமை கூட்டிட்டு போகணும்ன்ட்டு வேக வேகமா அந்த ரூமுக்குள்ள போறா. பெட் நடுவில் இருக்க பெட்டுக்கு ஒரு ஓரமா போய் நின்னுக்கிறா. இருடி, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு சொல்லிக்கிட்டே மெல்ல மெல்ல மீனா போக அஜய் அவளுக்கு முன்னாடி நகர்ந்து போறான். மீனா பின்னாடி நகர, மீனாவை நோக்கி அஜய் நகர, அஜய் கையில் இருக்கக்கூடிய கட்டைய அஜய் வேகமா இறுக்கமா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு போய் டாய்லெட்டை ஓப்பன் பண்றான். மீனா டாய்லெட் கதவுக்கு பக்கமா நின்றுட்டு இருக்க அஜய் வேகமா கட்டை எடுத்துட்டு வர மீனா அஜய பக்கத்துல வந்த உடனே தள்ளிக்க அஜய் ரெஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸ்ல அப்படியே ஒரு தருமாடுறா. மீனா தான் 2 கையாலையுமே அஜய உள்ள தள்ளி விட்டு அந்த ரெஸ்ட் ரூம் கதவையும் சாத்திடுறா. ரெஸ்ட் ரூம் கதவை சாத்திட்டு வேக வேகமா வந்து அந்த பெட்ரூம் கதவையும் சாத்தி அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு லாக்கை பிடிக்கலான்னு பார்த்தா ஆனா கிடைக்கல. வேகமா ஓடி போய் கிச்சன்ல இருக்கக்கூடிய கெட்டியான ஸ்பூன் கரண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த லாக் சந்தில் எவ்வளோ டைட்டா முடியுமோ அவ்வளோ டைட்டா வைக்கிறா. கேப் இருக்கிறதுக்கு அட்டைய பேப்பரு குச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொருகி விடுறா. உள்ள இருந்துகிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய அஜய்னால வெளியில வர முடியாது. ஒருவேளை அந்த பிளாஸ்டிக் கதவை உடைச்சிட்டு வந்தா கூட கண்டிப்பா இந்த மெயின் கதவை அவன் உடைக்க கூடாது. தப்பிக்கிறது மட்டும் அவளுடைய எண்ணம் கிடையாது. தன்னுடைய குழந்தையும் கஷ்டப்படுத்தினவனை எப்படியாவது மாட்டி கொடுக்கணுங்கிற எண்ணமும் அவளுக்கு இருந்துச்சு. மீனா அந்த இடத்துல எல்லாத்தையும் டைட்டா வச்சுட்டு வேகமா சுத்தி முத்தி பார்க்க அவ கண்ணில் அஜயனுடைய மொபைல் தெரியுது. வேகமா அந்த மொபைலை நோக்கி போறா. இன்ஸ்பெக்டர் மதியும் தினேஷும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல தினேஷுடைய மொபைலுக்கு கால் வருது. டிவி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோனை தினேஷோட அம்மா எட்டி பார்க்குறாங்க. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது. வாட்டி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. 2வது வாட்டி மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வர, தினேஷு தினேஷு என்னம்மா, ஃபோன் வருதுடா, இருமா வரேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீங்கள் மறுபடியும் அந்த இடத்த பற்றியும் அஜயா தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபோன் வரவே தினேஷோட அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு போய், தினேஷு இந்தா ஃபோன் வந்துகிட்டு இருக்குது, என்னன்னு கேளு. அம்மாவோட கையிலிருந்து வெடுக்குன்னு ஃபோனை பிடுங்குறான். பையன் இத்தனை நாள் இல்லாமல் அம்மா மேலே வெறுப்பை காட்டுறான்னு நல்லாவே தெரியுது. ஐயோ, பையனுக்கே வெறுப்பு வர அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே. நம்ம பையன் ஒரே பையன்,
செல்லம் கொடுத்து வளர்த்தணும். அவன் எப்பவுமே நம்ம பையனாவே இருப்பான்னு நினைச்சது பெரிய தப்பு. ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் மட்டும் கிடையாதுல்ல, அப்பாவா புருஷனா இருக்கணும். நல்ல பையனா இருந்து மட்டும் இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. நல்ல கணவனாவும் நல்ல தந்தையாவும் இருக்கணும். அப்படிங்கிறது அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருந்தது எல்லாமே இப்ப பையனுடைய நடவடிக்கையினால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன தினேஷ், நீ போமா, நாங்க பேசிட்டு இருக்கிறோம். மறுபடியும் அந்த கால் கட் ஆகவே அடுத்து அந்த கால்க்காக வந்தா பேசிக்கலாம்னு விட்டுட்டு, மேடம் நான் வேணா ஈரோட்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வர ஃபோன் அட்டன் பண்றா. தினேஷ், ஹலோ, ஏங்க, நான் மீனா பேசுறேன். மீனா, சொல்லு மீனா, எங்க இருக்க? எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேங்க. சுத்தி எல்லா பக்கத்துலயுமே மரங்களா இருக்குது. மெயின் டோரை திறக்கவே முடியல. யாரு மீனா இப்படி பண்ணது? அஜய் தாங்க இப்படி பண்ணது. அப்போவே இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. இன்ஸ்பெக்டரா? என்னங்க சொல்றீங்க? எல்லாமே அப்புறம் சொல்றோம். இப்போ நீ எங்க இருக்க? ஓகே, இப்போ உன்னுடைய ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப்ல எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணு. நாங்கள் இமிடியட்டா வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எனக்கு இங்க இருக்கிற நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையா இருக்குது. அது மட்டும் இல்லை, என் கூட நம்ம குழந்தையும் இருக்குதுங்க. கேட்ட உடனே தினேஷ்க்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. 2 பேருமே என் பொறுப்பு. நீ கவலைப்படாத, நாங்க வந்துடுறோம். நீ எனக்கு உடனே லொகேஷன் ஷேர் பண்ணு. வேக வேகமா போனை கட் பண்ணிட்டு மீனா லைவ் லொகேஷனை ஷேர் பண்றா. டக்குன்னு போனை காமிச்ச தினேஷ் இன்ஸ்பெக்டர் மதி கிட்ட காட்ட, அவங்க பார்த்துட்டு, சொன்னல ஈரோடு பக்கம் தான் கார் போச்சு அப்படின்னு, பாருங்க லொகேஷன் ஈரோடுக்கு பவானிக்கு நடுவில் போற ஒரு இடத்துல இருக்குது. வாங்க தினேஷ், இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணக்கூடாது. மேடம், நம்ம சேலத்துல இருந்து போறதுக்கு எப்படி 3 ஹவர்ஸ்க்கு பக்கம் ஆயிடும். அதுக்குள்ள மீனாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் கொஞ்சம் போய் பார்க்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவசரத்துல எனக்கு இதை தோணவே இல்லை. தோ நான் இப்பவே யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபோன் பண்ணுவீங்க எஸ்ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. எஸ்ஐ அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை தேட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ண அவங்க உடனே அந்த ஏரியாவுக்கு போறாங்க. மீனா அனுப்பின லைவ் லொக்கேஷன் அந்தவங்களுக்கும் அனுப்ப சொல்லவே மீனா அதை ஷேர் பண்ண அவங்க அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே மீனாவுக்கு பதட்டமாக தான் இருக்கு. எப்படியாவது வெளியில வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலயும் தேடி பார்க்க வீட்டினுடைய எந்த கதவையுமே அவனால திறக்கவே முடியல. மீனா அப்படியே மெல்ல மெல்ல அங்க இருக்கக்கூடிய டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிறா. கையில இருக்கக்கூடிய அஜயனுடைய போனை ஓபன் பண்ணி ஏதோ எதர்ச்சியா பார்த்தாலே தவிர பார்க்கணுங்கிற இன்டென்ஷன்ல பார்க்கல. பார்க்கும் பொழுதுதான் அவ பல பெண்களுடைய போட்டோவை தப்பா வச்சிருக்கிறதும் பல பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறதும் நல்லாவே தெரியுது. இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு கண்ணு கூசுற அளவுக்கு இருக்குது. சீனு போனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அங்க இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அதே நேரத்துல திடீர்னு அந்த ரூம்னுடைய கதவு சடசட சடன்னு தட்ட ஆரம்பிக்குது. அவளுக்கு நெஞ்சுக்குள்ள பதட்டம் ஏற்பட்டுருச்சு. டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறா. அவன் பாத்ரூம் கதவை உடச்சிட்டான் போல. இப்போ இந்த கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறான். நான் ரொம்ப டைட்டாக தான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கதவுல இருந்து வெளியிலிருந்து ஸ்பூன் ஒன்று டப்புன்னு கீழே விழுகுது. நல்லா வேகமாக அஜய் ஆட்டினா அப்படின்னா நிச்சயமா அந்த ஸ்பூன் எல்லாம் கீழே விழுந்து அஜய் வெளியில வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்கிருந்து வெளியிலயும் போக முடியல. யாரு வந்து எப்படி நம்மளை காப்பாத்துவாங்கன்னு பலத்த யோசனை. ஒரு கை நெஞ்சில் இருக்க, இன்னொரு கை வயிற்றுல இருக்குது. எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு ஸ்பூனா உழுக உழுக நெஞ்சுக்குள்ள பதட்டம். அதை எடுத்து எடுத்து அதை சொருகிட்டே தான் இருக்கிறா. இப்படியே 25 நிமிஷம் போயிடுது. 25 நிமிஷத்துக்கு அப்புறமா வாசல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க அங்க இருக்கிற ஜன்னல் வழியா போய் எட்டி பார்க்கறா. போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இனி குழந்தையை காப்பாத்திட்டங்கிற மகிழ்ச்சியில இருக்கிறா. அதே நேரத்துல வந்த இன்ஸ்பெக்டர் சுத்தியும் முத்தியும் பார்த்து எந்த வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அவ கரெக்டா, இன்ஸ்பெக்டர், இங்கதான் இருக்கீங்களாமா? ஆமா இன்ஸ்பெக்டர். அவன் எங்க இருக்கான்? இதோ இந்த ரூம்குள்ள இருக்கான். ரூமோட கதவை தட்டிட்டு இருக்க. கரெக்டா அங்கிருந்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அந்த ரூமுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அஜய் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த கதவை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். சார், இங்கதான் சார் இருக்கான், போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறா சார். திரும்பி பார்த்தா அஜய் கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எடுத்து ஜன்னல் வழியா வீச நல்ல வேலை வெளியில இந்த கான்ஸ்டபிள் மேல படல. ஏண்டா எம்எல்ஏட தூக்கி போடுற, இருடா வரேன்.
வேகமா அந்த கதவை உடைக்க பாக்குறாங்க. 2, 3 பேர் சேர்ந்து ஏதேதோ பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல அந்த கதவை உடைக்க, வெளியில வந்த மீனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒடியாந்தவள அங்க இருக்கக்கூடிய லேடி கான்ஸ்டபிள் ஒருத்திங்க கைய பிடிச்சுக்கிறாங்க. 4 கான்ஸ்டபிள், ஒரு இன்ஸ்பெக்டரோட அவிங்க எல்லாரும் உள்ள போறாங்க. இங்க பாருங்க, அவன் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான். இப்ப கதவ திறந்த உடனே அவன் யார வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கதவ திறந்த உடனே அவன பிடிக்கணும். முக்கியமான விஷயம், எக்காந்த கொண்டும் மறுபடியும் அந்த பொண்ண அவன் அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த மாரி நம்ம பார்த்துக்கணும். புரிஞ்சுதானே உங்களுக்கு? சரிங்க சார். சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து போட்டுட்டு அந்த கதவ திறக்குறாங்க. திறந்த உடனே அஜய் வெளியில வருவான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு, அஜய் வெளியில வரவே இல்ல. எங்க காணான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கதவை திறக்கிறாங்க. கதவு கடைசி வரைக்கும் போயுமே அவன் வரவே இல்லை. கண்டிப்பா உள்ளதா இருக்கான்னு நல்லாவே தெரியும். கான்ஸ்டபிள் ஒருத்தர் லத்தியை நல்லா நேரா தூக்கிக்கிட்டு உள்ள எட்டி பார்க்குறாரு. உள்ள எட்டி ரூம் முழுக்க தேடி பார்த்தாலும் அவனை காணாம். அவன் ரூம் முழுக்க இல்லை அப்படின்னா ஒன்னா கட்டல் கடியில, அப்படி இல்லை அப்படின்னா பாத்ரூம்குள்ள தான் இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல டக்குன்னு ஒரு ஓரமா இருந்த ஒரு ரேக்குக்கு பின்னாடி இருந்து வேகமா ஓடியாடுறான் அஜய். சார் அவன் வரான் சார். எல்லாருமே தயாராக இன்ஸ்பெக்டர் மட்டும் தன் கையில துப்பாக்கி எடுக்க, வெளியில வந்த அஜய் டக்குன்னு அந்த துப்பாக்கியை புடுங்கிட்டு எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். டேய், யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. யாராவது என் பக்கத்துல வந்தீங்க நடக்கிறதே வேறையா போயிடும். இங்க பாருங்க, எனக்கு நீங்க யாருமே வேண்டாம். எனக்கு அவ தான் வேணும். அவளை மட்டும் இந்த துப்பாக்கியால ஒரே ஒரு சுடு சுட்டுறேன். சுட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் அவளை கண்டிப்பா கொன்னே ஆகணும் சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில போற அதே நேரத்துல அவனுடைய கவனம் முழுவதும் மீனா எங்க இருக்கிறான்னு தான் இருந்துச்சே தவிர மத்த யாரையுமே கவனிக்கல. அவன் பின்னாடி திரும்பி வெளியில போற அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு அந்த கதவை ஒரு உதைக்க சொல்ல, கான்ஸ்டபிள் உதைச்ச உதையில கதவு லாக் ஆயிடுது. வேகமா ஓடுனதுல கதவு லாக் ஆகிறத கவனிக்காதனால அவன் அப்படியே அந்த கதவுல இடிச்சு கீழே விழுந்துடுறான். விழுந்ததுல துப்பாக்கி பறந்து வேற ஒரு பக்கம் போய் விழுக, கான்ஸ்டபிள் ஒருத்தர் ரொம்ப வேகமா போய் அந்த துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்றாங்க. இங்க பாரு, இங்கிருந்து ஒரு எட்டு வச்ச நீ அவ்வளவுதான் செத்தைன்னு அர்த்தம். கதவு லாக் பண்ண கான்ஸ்டபிள்ஸ் தன் கையில இருக்கக்கூடிய அந்த லாக் எடுத்துட்டு போய் அவனுடைய கையில போடுறாங்க. அவன் முரண்டு பிடிக்கிறான், துடிக்கிறான். அப்படியே எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்றான். கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் அவனை இறுக்கமா பிடிக்க, என்னை விடுங்க சார், என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க, அவனுடைய 2 கைகளும் பின்னாடி இது பண்ணி கையில லாக் போடப்படுது. அஜய் துடிக்கிறான். 4 கான்ஸ்டபிள்ஸும் அவனை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. கதவை திறந்துக்கிட்டு வெளியில வரும் பொழுது மீனாவை பார்த்து, உன்னை என்னைக்கா இருந்தாலும் விட மாட்டேன். என் கையால் தான் உனக்கு சாவுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை மட்டும் இல்லை, உன் குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் விடவே மாட்டேன். இன்ஸ்பெக்டர் ஓங்கி அவனை சப்புன்னு ஒன்று அறைய, அவன் ஒரு முறைக்கிறான். மறுபடியும் 2வது ஒரு அறைக்கு அமைதியாயிடுறான். ஏண்டா, மாசமா இருக்கிற பிள்ளை கடத்தி வச்சுக்கிட்டு உனக்குலாம் என்னடா திமிரு? கல்யாணம் பண்றதுக்கு வக்கில்லைன்னா எதுக்குடா லவ் பண்ணணும்? அதான் முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை விட்டுட்டு போனேலடா, அந்த பொண்ணை வாழ விட வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர் மதி எல்லா டேட்லையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு உன் மேலே எத்தனை கேஸ் நான் போடுறேன்னு மட்டும் பாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு துப்பில்லாதவன்லாம் லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளையில போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 அறை விழுகுது. அவன் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கிறான். லேடிஸ் கான்ஸ்டபிளை பார்த்து, இங்கே பாருங்கம்மா. சார் சொல்லுங்க சார். ஆட்டோ வர சொல்லியிருக்கிறோம். இந்த பொண்ணை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லுங்கள். இவங்களுக்கு எல்லா செக்அப் முடிஞ்சால் அவங்கள அட்மிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டுமே இன்ஸ்பெக்டர் மதியம் வந்துடுவாங்க. இவங்க கன்சீவாக இருக்கிறதா அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதா மதி சொன்னாங்க. அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். சரிங்க சார். சொல்லி ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு ஆட்டோ வர லேடி கான்ஸ்டபிள் கூட மதியை ஹாஸ்பிட்டலுக்கு தாட்டி விடுறாங்க. 2 பேரும் ஒரே வண்டியில் போகிறது சுத்தப்பட்டு வராது அப்படிங்கிறதுனாலையுமே மதி ரொம்பவே அடிபட்டிருக்கிறதுனால மதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அஜயை ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 நாள் கழிச்சு மதி பெட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தினேஷ் பக்கத்தில் வந்த தினேஷோட அம்மா, தினேஷ் என்னம்மா, நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வா, யாரு வேண்டாண்ணா. ஏன்டா இப்படி பேசுகிற? போயிட்டு வாமா, யாரு வேண்டாண்ணா. இல்லைடா, புள்ள மாசமானான்னா சமயம் வரேன்னு வேண்டியிருந்தேன். போயிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சமயம் வர வரைக்கும் போயிட்டு வந்துடுற, போயிட்டு வாமா. டேய், அம்மா மேலே ஏதாவது கோவமா? உண்மையில எனக்குலாம் எந்த கோவமும் இல்லை. எனக்கு என்ன உண்மையில கோவமா? தப்பு தான் கண்ணா. ஒரு பையன்னா அம்மாவுக்கு மட்டும் சொந்தம் நினச்சது ரொம்ப தப்பு தான். அதே மாதிரி ஒரு பிள்ளை குழந்தை இல்லைன்னா அவளை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு ஒரு பொம்பளையாக இருக்கிற நானே தப்பு பண்ணக்கூடாது தான். இப்போ மாசம் ஆயிட்டா.
இந்த 3 வருஷமா நான் அவளை படுத்தின கஷ்டமெல்லாம் எனக்கு தப்பாக தான் தெரியுது. நான் பண்ணது தப்பு தான். சரிம்மா, விடுமா, போ, போயிட்டு வா, போ, பார்த்து போயிட்டு வா. துணைக்கு யாராவது வர சொல்லட்டுமா? இல்லை, காருக்கு நம்ம முருகனை டிரைவர் வர சொல்லியிருக்கிற, நான் அவங்க கூட போய்க்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா. மீனா லைட்டாக கண்ணை முழிச்ச உடனே தினேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கணும்? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது நீ ஒரு 4 நாளாக டார்ச்சரில் இருந்தேல்ல, குழந்தைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. அதனால தான் நாளைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அத்தைட்டு இனிமேல் இப்படி பேசாதீங்க. சரி, பேசல, அதை விடு. ஏங்க, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? அவன் என்னானா? எவன்? அஜய். அவன் என்னானா நமக்கு என்ன? ப்ளீஸ்ங்க, அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சா? ஏன்னா அவன் மறுபடியும் திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அவன் எப்போ ஆனாலும் சரி, என்னையும் நம்ம குழந்தையும் கொல்றேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஆனால் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்கிறீங்களா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. மீனா, இன்ஸ்பெக்டர் மதி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவனை இழுத்துட்டு போய் தர்ம அடி அடித்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அண்டு நீ சொன்ன மாதிரி அவனுடைய ஃபோனும் அவங்க கைக்கு போயிருக்குது. அவனால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க. நிறைய பெண்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். தப்பான வீடியோ, தப்பான ஃபோட்டோ, தப்பான சேட்டை வச்சுக்கிட்டு நிறைய பெண்களை தான் வலையில விழுகிறதுக்குமே அந்த பெண்களை தப்பான வழியில பயன்படுத்திட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் சேர்த்து இன்ஸ்பெக்டர் மதி வெளுத்து கட்டிட்டாங்க. தண்ணியில சாக்க நினைச்சு போட்டு பெரம்புல எண்ணெயை தடவி பயங்கர ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி எல்லா காட்டி எப்படியும் அவனுக்கு 10-15 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு எக்கச்சக்கமான கேஸ் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக அவன் இனிமேல் ஜென்மத்துக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவள் எப்போ வந்தாலும் சொல்லும் பொழுதே இன்ஸ்பெக்டர் மதியனுடைய நம்பர்லேருந்து தினேஷ்க்கு கால் வர அவர் எடுத்து பார்க்குறாரு. மேடம், சொல்லுங்கள் மேடம். தினேஷ், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணேன். சொல்லுங்கள் மேடம், கேஸ் எந்த லெவலில் போகுது? அவன் என்ன சொல்கிறான்? அடங்குனானா? எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் ஏதாவது வாக்குமூலம் கொடுக்கணுமா? மீனாகி இது ஏதாவது? பொறுமையாக இருங்க, நான் அடுத்து என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போகிறீங்க. சொல்லுங்கள் மேடம். அது எல்லா டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி அவன் மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நிரூபிக்கலான்னு ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு காலையில் ஜெயிலில் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன சொல்கிறீங்க மேடம்? ஆமாம், கையில் இருந்த ஒரு சின்ன பிளேடை வச்சு அவன் நரம்பை கட் பண்ணிட்டு இறந்துட்டான். அவனை காப்பாற்ற முடியல. ரொம்ப நேரமாக யாருமே பார்க்காதனால நிறைய பிளட் லாஸ் அண்ட் நரம்பு கட்டானால அவன் இறந்துட்டான். இந்த கேஸு இதோட க்ளோஸ் பண்ணணும். சம்மந்தப்பட்ட ஆள் இறந்ததுனால உங்களுடைய வாக்குமூலங்கள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் அஜய் சூசைட் பண்ணிட்டாங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் பண்ணினேன். நான் வச்சிட்றேன். இன்ஸ்பெக்டர் மதி வச்சதுக்கு அப்புறமா தினேஷ் இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்ல மீனாவோட மனசுக்குள்ள கொஞ்சம் கூட இரக்கம் வரவே இல்லை. ஏன்னா அவன் மேல இருந்த பாசத்தை விட தினேஷ் மேலேயுமே, அதை விட அவள் வயிற்றுல இருக்க குழந்தை மேலேயுமே அவளுக்கு பாசம் அதிகம். இனிமேல் தான் குழந்தைக்கு ஜென்மத்துக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு மட்டும் அவ மனசுக்குள்ள ரொம்ப நிம்மதியாகிறா. ரொம்ப இறுக்கி பிடிக்கிற எந்த உறவும் நல்ல விதமா ரொம்ப நாள் நீடிக்காது. அது சீக்கிரமாவே முறிஞ்சு போயிடும். அப்படி இறுக்கி பிடிக்கிற உறவு தேவையும் இல்லை. எந்த ஒரு உறவிலையும் ஒழுக்கத்துடன் கூடிய சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெற்றதுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.